கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். 1 Samuel chapter 17 verses 17 and 18. இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான உனத்திற்கு கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஈசாய் தன்னுடைய குமாரனாகிய தாவீதை நோக்கி சில காரியங்கள் சொல்லுகிறதாக நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We read of certain things which just see the father says unto his son David. ஈசாயினுடைய பிள்ளைகளில் ஒரு சிலர் ராணுவத்திலே பணிபுரிந்தார்கள். The sons of David, some of them were in the military. ஒரு சிலர் வீட்டிலே இருந்தார்கள். Some of them were at home. ஒரு சிலர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். Some of them were grazing the sheep. அந்த தகப்பன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையிலே அவர்களை அமர்த்தி வைத்திருந்தான். That father had placed each of them in different positions. இஸ்ரவேலிலே ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருந்தது. There was a time in Israel when there was a war. சவுல் ராஜாவாக இருந்தான். Saul was the king. பெலிஸ்தர்கள் அவனை மேற்கொள்ள வகை தேடிக் கொண்டிருந்தார்கள். And Philistines were seeking that they might war with him. சூழ்நிலை இரண்டு பேருக்கும் அனுகூலமான பொழுது இரண்டு பேரும் யுத்தம் செய்ய ஆயத்தமானார்கள், பெலிஸ்தர்களும் இஸ்ரவேலரும். When situations came to be compromising to each other, Philistines and the children of Israel began to war. ஆனால் சவுலோடு இருந்ததான ஜனங்களுக்குள்ளே ஒரு பயமும் திகிலும் மறைந்திருந்தது. But the people who were standing along with Saul, there was fear and trembling. யுத்த நேரத்திலே ஒரு ராட்சச பிறவி வந்து சில காரியங்களை பேச ஆரம்பித்தான். A giant came before them at the time of war and began to speak. நமக்கு எல்லாருக்கும் அது தெரிந்ததான ஒரு காரியம். This is what all of us know. அவன் சொன்ன ஒரு சின்ன காரியம் என்னன்னு சொன்னா, ஏன் ரத்தம் சிந்த வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொள்ளலாம். Why should we shed blood? Let us go with one and against the other, he said. இன்னைக்கு தமிழ்ல சொல்லுவாங்க, இல்ல தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, எதுக்கு போட்டு சண்டை போடணும், ஒத்தைக்கு மோதிக்கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. In Tamil Nadu they will say, why should we fight like this? Let us go one against the other. இதே காரியத்தை அவனும் சொல்ல ஆரம்பித்தான். He also said like this. உங்களில் ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வாருங்கள், நான் நிற்கிறேன். என்னை அவர்கள் ஜெயித்து விட்டால் நாங்கள் எல்லாரும் அடிமை, நான் அவனை ஜெயித்து விட்டால் நீங்கள் எல்லாரும் அடிமை. And choose one man from among you and let him fight with me, and if he is able to overcome me, then we will all be yours, but if we prevail, then you will all be ours. இப்படி 4 நாட்கள் அவன் இந்த சவால் விடுவான். இந்த ஜனங்கள் கேட்ட உடனே பயந்து ஓடி போய் விடுவார்கள். Like this every day he used to come and ask the command to the people, and the people will get afraid and they will go away. அபிஷேகம் பெற்ற சவுல் தன்னுடைய வாழ்க்கையில சில தோல்விகள் வந்தபடினாலே இந்த சத்துருவை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் அவன் அரண்மனையிலேயே காத்துக் கொண்டிருந்தான். Since this anointed Saul, who was having no capability to stand against this giant, he was staying in his palace. இந்த யுத்தத்துக்கு முன்பாகவே அவனுக்குள்ளே அசுத்தாவி போராட ஆரம்பித்து விட்டது. Even before this war, the evil spirit began to trouble him. 1 சாமுவேல் 16-14 நாம் இதை படிக்க முடியும். In 1 Samuel 16:16 we can read about this. அங்கே அவனுக்குள்ளே அந்த ஆவியினுடைய தாக்குதல் 16-14 நாம் இதை பார்க்க முடியும். In 16:14 we can see this. அப்படினால் அவன் யுத்தகளத்துக்கு வராமலே ஒதுங்கி போய்விட்டான். Therefore he did not come to the war field, he went away. அவன் அங்கே இருந்து கொண்டு யாராவது போய் ஜெயித்தால் நான் என்னுடைய மகளை விவாகம் செய்து கொடுக்கிறேன் என்று அவன் பேசிக்கொண்டே இருந்தான். Staying there, he said that if anyone will go and overcome him, then I will get my daughter married to him. நாட்கள் போய்க்கொண்டே இருந்தபடினால் ஈசாய் தன்னுடைய குமாரர்களை குறித்ததான ஒரு கவலை ஏற்பட்டு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்படியாக தன்னுடைய இளைய குமாரனை அவன் அனுப்ப ஆரம்பிக்கிறான். As days went by, Jesse was careful about his sons and was worried about them and sent his youngest son unto them. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, நான் உன்னை உன்னுடைய சகோதரனுக்கு அனுப்புகிறேன், நீ உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இவைகளை கொடுத்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொன்னான். And Jesse said unto David his son, take now therefore for thy brethren all these, and run to the camp and take a pledge of them and come back. இந்த பைபிள் ஸ்டடி வந்து நீ ஓட்டமாய் போ, அடையாளத்தை வாங்கி வா. Today's Bible study is run to the camp and take the pledge. இதுதான் நம்முடைய இன்றைய வேத பாடத்தினுடைய தலைப்பு. This is the topic of our Bible study today. நீ ஓட்டமாய் போக வேண்டும்,
ஆனால் திரும்பி வரும் பொழுது அடையாளத்தோடு வர வேண்டும். You should run to the camp and take the pledge on the return. 17ஆம் வசனத்திலே கடைசியிலே நீ ஓட்டமாய் போ என்று சொல்லுகிறான். 18ஆம் வசனம் கடைசியிலே அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறான். In verse 17, the last portion, he is asking to run to the camp, and verse 18, the last portion, he says, take their pledge. இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். This life of faith is a race. இந்த ஓட்டப்பந்தயத்தில் பலர் ஓடுகிறார்கள், பலர் ஓடி விட்டார்கள், பலர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய திரள் கூட்டம் ஓட ஆரம்பிக்கும். In this race, many of them have run the race, many of them have finished the race, many of us are still running to it. அநேகர் ஓடி இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஓடினார்கள் என்று அவர்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். Many of them have run the race, the way they have run only they and God knows. ஆனால் இந்த ஓட்டம் முடியும் பொழுது நீ அடையாளத்தை வாங்கி கொண்டு அங்கே போய் நிற்க வேண்டும். But at the end of the race, we should get a sign and go stand for it. அதாவது இவன் கொண்டு போனதான அந்த பால் கட்டிகள் வருத்த பயிரெல்லாம் அவனுக்கு கிடைச்சதா, அவங்க சுகமா இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஆம் பெற்றுக்கொண்டேன் என்கிற கையெழுத்து வாங்கி கொண்டு என்ன செய்யணும், அவங்க சொல்லணும் நாங்க பெற்றுக்கொண்டோம்னு. அதை வாங்கிக்கிட்டு இவன் வீட்டுல போய் தகப்பன்ட்ட கொடுத்தா தகப்பனுக்கு ஒரு நிம்மதி. நாம போய் பார்க்காட்டாலும் பையன் போய் பார்த்திருக்கான், பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. If he go and hand over the parched corn and the 10 cheeses to the brethren and take a sign from them and bring back to his father, then the father will be having a relaxation that their children sons are fine. நம்மையும் கூட நம்முடைய தேவன் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியிலே அனுப்பி இருக்கிறார். Even God the Father has sent us with a purpose to this earth. இந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓடுகிறோம்? How are we running this race? ஒருவேளை இதுவரை எப்படி ஓடி இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்த்தால் நம்முடைய ஓட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நாம் சரி செய்து கொள்ள இயலும். Maybe if we examine ourselves as to how far we have run this race thus far, then we can rectify our lives. அப்படி குறைபாடுகள் நமக்கு தென்படாவிட்டால் மற்றவர்கள் ஓடுகிற ஓட்டத்தில் உள்ள அந்த நிறைவை பார்க்கும் பொழுது நம்முடைய குறைவை நாம் கண்டுகொள்ள முடியும். If you are not able to find a shortcoming in our race, then if we see the race that others are running, we can see the shortcomings in us. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again repeat. மற்றவர்களுடைய நிறைவை பார்க்கும் பொழுது நம்முடைய குறைவு தெரியுமே தவிர மற்றவருடைய குறைவை பார்க்கும் பொழுது நாம் நிறைவுள்ளவர்கள் போல ஏமாற்றப்பட்டு போய்விடுவோம். When we see the fullness of the others, then we will find the people who are shortcoming. But if we find the people who are shortcoming, then we will find us with fullness. ஒருவன் சத்ருவா இருந்தாலும் கூட அவனிடத்தில் உள்ள நல்ல கதைகளை நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Even if one be our enemy, it's needful for us to learn good things out of him. அவனுடைய திறமைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். We should learn his talents. அவனுடைய திறமைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அது சமயத்துக்கு உதவி செய்யும். When we learn of his talents in times to come, it will help us. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு ஓட்டம். When we consider here, this is a race. இந்த காரியத்தை சொல்றான், ஓட்டமாய் போ. And he is telling, run to the camp. சீக்கிரமாக போ. Go fast. நீ திரும்பி வரணும், ஆனா அடையாளத்தோட திரும்பி வரணும். You should come back, but you should take a pledge from them. நீ என்னுடைய பிள்ளைதான். You are my son. நீ அபிஷேகம் பெற்றவன் தான். You are anointed. சிங்கத்தை மேற்கொண்டவன் தான். You have overcome the lion. கரடியை மேற்கொண்டவன் தான். You have overcome the bear. அழகாக சுரமண்டலம் வாசிக்க கூடியவன் தான். And you are able to play on the harp. ஆடுகளை பொறுப்பாய் காத்துக்கொள்கிறவன் தான். You are able to keep the sheep properly. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவன் தான். And you are obeying to the father's voice. இப்படி பலவிதமான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு நமக்கும் அவனுக்கும் இருக்கலாம் இருந்தது. Like this, he and we could have such qualifications. ஆனா தகப்பன் இப்போ சொல்றது என்னன்னா, நீ போ, ஓட்டமா போ, ஆனா அடையாளத்தை வாங்கிட்டு வா. But now the father is asking him to run and take the pledge. இதுதான் தகப்பனுடைய வாஞ்சை. This is the desire of the father. நீ போறது முக்கியமல்ல, அடையாளத்தோடு திரும்பி வரணும். Your running to the camp is not important, but you should take the pledge. அநேகர் ஓடுகிறார்கள், ஆனால் ஒருவன் தான் பரிசை பெற்றுக்கொள்கிறான். Many of them are running the race, but only one takes the prize. இந்த ஓட்டம் தான் அவனுக்கு வாழ்க்கையினுடைய டர்னிங் பாயிண்ட். It is this race that became a turning point in his life. பல இடங்களுக்கு அவனுடைய வாழ்க்கையில போயிருக்கிறான். அந்த வயதுக்குள்ளாக he has gone to many places within that age. அந்த குறிக்கப்பட்ட வயதுக்குள்ள பல இடங்களுக்கு அவன் போயிருக்கிறான். Within that age he has gone to different places. இந்த இடத்துக்கு போனா பாத்தீங்களா, இங்க தான் அவனுடைய வாழ்க்கை திருப்புமுனையாக மாறிவிட்டது. But his running to this place became a turning point of his life. அங்கிருந்து தான் அவனுடைய வாழ்க்கை பயணம் முற்றிலுமாக. அதுக்கு பிறகு ஆடு மேய்க்கிற அந்த தொழில் அவனுக்கு இல்ல, அடுத்த அந்த அபிஷேகத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே செயல்பட ஆரம்பித்தான். It is from this race that his total life has changed, and from then he did not go to graze the sheep, he led his life and anointing. அதுவரைக்கும் அவனுக்கு வீடு, ஆடு மேய்க்கிறது, இந்த ரெண்டு தான் அவனுக்கு இருந்தது. Until then his house and grazing of sheep was there in him. அவனுக்கு வேற எங்கேயுமே தெரியாது. அப்படி எங்கயாவது போனா உடனே வந்துருவான். He does not know anything else. If he goes likewise, he will come back. ஆனா இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி விடுகிறார். But now the Lord is turning his life. தகப்பன் மூலமாகவே திருப்புகிறார். He is turning it through the father. அதனால என்ன பாதையில போனாலும் தேவன் நம்மை நடத்துகிறார்னு முதலாவது நீங்க விசுவாசிக்கணும்.
Because and therefore at any path we go through we should believe that firstly God is leading us. அப்படி அவன் விசுவாசித்து தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட்டு போனான். When he thus believed, he believed on the Father and obeying to his words and went like that. அது அவனுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு விட்டது. And that turned over his life. ஆடு மேய்த்தவனை சிங்காசனத்துக்கு உரியவனாக அது மாற்றி விட்டது. He who was grazing sheep, he made him worthy of the throne. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we read in Genesis chapter 36, யோசேப்பின் வாழ்க்கையையும் தகப்பன் அனுப்பின சூழ்நிலையில் தான் வாழ்க்கை திருப்புமுனையாக மாறினது. even in the life of Joseph, the situation that his father is sending him is a turning point in his life. ஆதியாகமம் 37:13 பார்க்கும் பொழுது தகப்பன் அவனை கூப்பிட்டு நான் உன்னை அவர்களுக்கு சகோதரத்திலே அனுப்ப போகிறேன் வா என்றான். In Genesis chapter 37 verse 13 we see that the father is calling him and saying that I will send thee unto the brethren, come. உடனே அவன் சொன்னான் நான் போகிறேன். And immediately he said I will go. இங்கேயும் தகப்பன் அவனுக்கு அதிக பாசம் இருந்தாலும் தேவ சித்தம் என்ற பகுதி வரும் பொழுது பாசத்தை ஒதுக்கிவிட்டு அவனை அனுப்பி விடுகிறான். Here too the father has a lot of love for him, but when it comes to the will of God, he puts aside his love and sends him to do the will. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்தான். In Genesis chapter 37 verse 3 we see above all his children he loved him more. கர்த்தர் நம்மை நேசிக்கிறது உண்மை. It is true that the Lord is loving us. ஆனால் அதே நேரத்தில் நம் மூலமாய் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது வாஞ்சிக்கிறதும் உண்மை. But at the same time through us he wants to do the will through us. அவருடைய அன்பு அவருடைய சித்தம் என்று பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய சித்தத்துக்கு தான் அதிகமாக இடம் கொடுக்கிறார். When we see his love and the will of God, God gives more importance to his will. தம்முடைய சித்தம் என்று வரும் பொழுது அன்பை ஒதுக்கி வைத்துவிட்டு தம்முடைய சித்தத்தை செய்கிற காரியங்களில் தான் தீவிரமாக தேவன் இறங்குகிறார். When it comes to his will, he puts aside his love and he is more concerned about the will. பிதா தன்னுடைய குமாரனை பிரிந்து இருந்ததே கிடையாது. The father has never departed from his son. ஆனால் தெய்வ சித்தம் என்று வந்த பொழுது அவரை சிலுவையிலே அறையும்படியாக அந்த பாடுகளின் பாதைக்கு அப்படியே ஒப்புவித்து விடுகிறார். But when it comes to the will of God, the father yielded himself to be crucified and go in the path of suffering. அன்பை விட தம்முடைய சித்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதிலே தேவன் மிகவும் கவனமாய் இருக்கிறார். More than his will, the Lord is much concerned about fulfilling the will of God. இங்கே நாம் பார்க்கும் பொழுது நான் உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்று யோசேப்பின் தகப்பன் அனுப்பின பொழுது அவன் போனான். அவன் வாழ்க்கை பயணம் வேறு பாதைக்கு திருப்பப்பட்டு விட்டது. Here when the father of Joseph sent him saying that I will send you to my dear brethren, his lifestyle also changed. அங்கேயும் அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? They too the word spoken to him was, நீ போய் உன்னுடைய சகோதரருடைய சேமம் எப்படி என்று பார். You go and see the well-being of your brethren. ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார். See how the flocks are. எனக்கு மறு செய்தி கொண்டு வா. And bring me word again. ஆதியாகமம் 37:14 மட்டும் வாசி. Genesis 37 verse 14. அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி. பாத்தீங்களா, நீ ஆடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க சகோதரர்கள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நீ என்ன செய்யணும்? நீ என்ன கொண்டு வரணும்? எனக்கு மறு செய்தி எனக்கு கொண்டு வா. You see how your brethren are and how the flocks are and bring me word again. இதுதான் தேவனுடைய திட்டம். This is the plan of God. தகப்பனுடைய திட்டம்லாம் இதுதான். நீ போ பாரு எப்படி இருக்காங்கலாம் பார்த்துட்டு சுக செய்தியெல்லாம் விசாரிச்சுட்டு எனக்கு மறு செய்தி கொண்டு வா. The father's plan is this, that go and ask the welfare of your brethren and bring me word again. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் In the prophetical book of Isaiah, இங்கே யாரை நான் அனுப்புவேன் என்று கர்த்தரே ஒரு கேள்வி கேட்கிறார். here the Lord is asking us, to whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? Whom shall I send? இது ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததான ஒரு சத்தம். This is the voice which came out from God. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Isaiah chapter 6 8ஆம் வசனத்திலே verse 8. யாரை நான் அனுப்புவேன்? Whom shall I send? யார் நமது காரியமாய் போவான்? Whom will go for us? அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொன்னேன். Then said I, here I am, send me. இங்கேயும் பிதா இவரை அனுப்பிட்டு ஒரு அடையாளத்தோட தான் திரும்பி வர சொல்றாரு. அந்த அடையாளம் தான் சிலுவை மரணம். Here too the father sends him and comes him back with a sign, that is the death of cross. அவருடைய அடையாளம் என்ன? What is his sign? அவருடைய பிறப்புக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. There was a sign given to his birth. அவருடைய பிறப்புக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. There was a sign given to his birth. அது என்ன பிறப்புக்கு அடையாளம்? What was that sign? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Isaiah chapter 7 verse 14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாள். The Lord himself shall give you a sign, behold a virgin shall conceive and bear a son. அவருடைய பிறப்புல ஒரு அடையாளம் காணப்பட்டது. There was a sign in his birth. இப்போ அவர் திரும்பி வரணும்.
Now he should come back. இப்ப தன்னுடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் திரும்பி வந்தால் அது அடையாளம் அல்ல. Now without fulfilling the will of God, if he should come back, it's not a sign. இயேசு அற்புதங்களை செய்தார், Jesus did miracles, அடையாளங்களை செய்தார், he did many signs, பிசாசுகளை துரத்தினார், he cast out demons, மரித்தோரை எழுப்பினார், and he resurrected the dead. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார். He did great and great things. அது இயேசு செய்த அற்புதங்கள் நமக்கு கணக்கிலே அடங்காது. The miracles which Jesus did is not in our measure. வேதத்திலே சொல்லப்பட்டதும் கூட குறைவான சம்பவங்கள் மாத்திரமே. The incidents which are cited in the word of God are also very few. அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் இந்த உலகம் கொள்ளாது என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான். One man of God says that if the miracles which he has done is written, in this world cannot suffice. அந்த அளவு அவரிடத்திலிருந்து அற்புதங்கள் புறப்பட்டு கொண்டே இருந்தது. To that extent the miracles proceeded from him. ஒவ்வொரு நாளும் அவர் செய்ததெல்லாம் அற்புதம் தான். Every day what he did was a miracle. அந்த அற்புதங்களை கணக்கில் அடங்காத அற்புதங்கள். That miracles were without number. ஆனா இதெல்லாம் ஒரு முக்கியமான காரியமாகவே இல்ல. But these were not all important. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அவர் கடைசி நேரத்துல இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லுகிறார். In his last moments it says, if this cup is able to depart, let it depart. ஆனா அந்த காரியத்துல தேவன் அனுமதிக்கவில்லை. But God did not admit in this manner. அந்த காரியத்துல தான் தேவ சித்தத்தை தேவன் கண்டிப்பாக நின்று கொண்டிருந்தார். It was in this place where the God was very strict concerning. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு இவரையே சொல்ல வைத்தார். And again he said, yet let thy will be done. இப்போ அடையாளத்தோடு தான் அவர் திரும்பி போகணும். Now he has to go back with the sign. ரத்தம் சிந்தினவராக அதிலே மரித்து உயிரோடு எழுந்து அவர் அதுதான் அடையாளம். திரும்ப போய் குமாரன் வலது பார்சத்துல போய் உட்கார வேண்டும். Being shed his blood and he died and he resurrected and went and sat in the right hand of God, that is a sign. எவ்வளவோ இந்த புத்தகத்தில் எழுதிராத எத்தனையோ அற்புதங்களை செய்தார். அதெல்லாம் முக்கியமல்ல. திரும்பி போகும் பொழுது உயிர்த்தெழுந்தவராய் போய் சேர வேண்டும். He did innumerable miracles which are not written in this book, but when he returns with the sign that he is resurrected, he should go. மரித்தது கூட முக்கியமல்ல. Not sufficient he is dead. ரத்தம் சிந்தினது கூட முக்கியமல்ல. Not sufficient he shed his blood. அவர் உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் பேசுகிறார். St. Paul preaches saying that if he is not resurrected, our preaching is in vain. உயிர்த்தெழுந்தாதான் பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்கார முடியும். Only if he is resurrected he can go sit on the right hand of the Father. தன்னுடைய குமாரனுக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டு தான் வர சொன்னார். Then even his son also he asked to get a sign and come. யாக்கோபு தன்னுடைய குமாரனுக்கு சொல்லுகிறான், நீ போய் மறுசெய்தி கொண்டு வா. Jacob told to his son to bring back good news. ஈசாய் தன்னுடைய குமாரனுக்கு சொல்லுகிறான், நீ ஓட்டமாய் போ, அடையாளத்தை வாங்கி கொண்டு வா. Jesse told to his son to go run speedily and bring back the pledge. நம்முடைய ஓட்டம் முடியும் பொழுது நம்முடைய கையில அடையாளம் இருக்குமா? When we finish our race, will there be a sign in our hand? நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? How is our race? அதை நாம் இந்த நாட்களில் சிந்திக்க வேண்டியது அவசியம். That it is needful for us to think about it. அவர்கள் சுகமாய் இருக்கிறார்களா? Are they fine? அவர்கள் சேமமாய் இருக்கிறார்களா? Are they keeping well? ஆடுகள் எப்படி இருக்கிறது? How are the flocks? நீங்க திரும்பி போய் என்ன சொல்லுவீங்க? What will you go back and say? உங்களுடைய ஆடுகளை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? What will you say about the flocks? உங்க கூட இருக்கிறவங்கள பத்தி என்ன சொல்லுவீங்க? What will you say about the ones with you? ஒரு புருஷன் போய் மேலே போய் சேர்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். You say, for example, one husband is going and reaching. அங்க போய் என்ன சொல்லுவார்? What will he go and say? நான் இந்த உலக வாழ்க்கையில சமாதானமாய் இருந்தேன். I had been peaceful in my life all these days. நானும் எனக்கு கொடுத்த மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் நாங்கள் சபையிலே சீயோனிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருந்தோம் என்று சொன்னால்தான் அவனுக்கு எங்க இடம் கிடைக்கும்? உள்ள இடம் கிடைக்கும். If he should say that I and the wife and my children given to me are signs and wonders in Zion, only then will he get his place in heaven. மற்றபடி அங்க இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. And otherwise there are very few chances for getting opportunities. நமக்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீ இந்த உலகத்துல என்ன செய்றியோ திரும்பி போகும் பொழுது உன் கையில அடையாளம் இருக்க வேண்டும். All what the Lord expects from us is whatever you are doing on this earth, you should have a sign when you go back. சாதாரணமா ஒரு ஓனர் தன்னுடைய வேலையாள்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு வந்தா கூட கொடுத்துட்டு எதை வாங்கிட்டு வாமா, சைன் வாங்கிட்டு வாமா. Ordinarily, if an owner is giving something, you should go give it and get the sign and come, he will say. Receipt வாங்கிட்டு வான்னு சொல்லுவான். He'll ask you to get back the receipt. நீ அங்க போனதுக்கு என்ன அடையாளம்னு கேட்பான். He will ask us to, what is the sign of you going there? நம்ம சபையில கூட கீழ்ப்படியாத சில பிள்ளைகள் இருப்பாங்க. Even in our church there will be disobedient children. அவன் கோயிலுக்கு தான் போனேன்னு சொல்லுவான். They will say that I have gone only there. அம்மா அப்பா கேட்பாங்க, இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படிவாங்க. Then the parents will ask us to what message was today. சுதாரிச்சவன் வர்ற வழியில யார்ட்ட கேட்டு வருவான். If he is very alert, then will ask the people on the way itself. ஒரு சிலர் அப்படி இல்ல, அது நான் போனேன் அப்படி இப்படின்னு என்ஜாய்னு சொல்லுவான். ஏன்னா போகல அதனால சமாளிக்கிறான். Some children are not so because he will manage the situation that he is not gone. நம்ம இந்த உலகத்துல தேவன் நம்மை அனுப்பி இருக்கிறார். நமக்கு ஒரு டைம் இருக்கு.
We have been sent by God and we have a due time. இந்த டைமுக்குள்ள நம்ம என்னெல்லாமோ செய்யலாம். ஆனா Within this- திரும்பி போகும்போது அடையாளம் இல்லாம என்ன செய்ய கூடாது? போக கூடாது. Within this time we can do anything, but when we go back, we should not go back without a sign. நெகேமியாவின் விஷயத்துல அந்த ராஜா கேக்குறான், நான் உன்னை அனுப்புறேன், உன் பிரயாணம் எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நாள்ல நீ திரும்பி வருவ, அதை சொல்லுங்கிறான். In the matter concerning Nehemiah, the king says, I will send you, but you say as to how long will it take for your journey, when will you return? நான் உன்னை அனுப்புறேன். I am sending you. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Nehemiah chapter 2 verse 6. ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், The king looking unto me asked me as to how long will be the journey. நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? When will thou return? கொஸ்டின் பாருங்க, நீ உன் வாழ்க்கை பயணம் எவ்வளவு நாள் போகும், நீ எப்போ என்கிட்ட திரும்பி வருவேன்னு கர்த்தர் கேட்கிறார். நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? God is asking us as to how long will your life's journey be and when will you come back to me. If the Lord asks us, what will we say? உன்னுடைய வாழ்க்கையை ஜெயமாய் முடிக்க இன்னும் எவ்வளவு நாள் கொடுத்தா முடிச்சிடுவேன்னு கேட்டா நீங்க எத்தனை நாள் சொல்லுவீங்க? If the Lord asks you as to how many days shall I grant you that you might live your life victoriously, how many days will என்னுடைய you say? சித்தத்தின்படி நீ பரிபூர்ணமா செஞ்சு நீ இந்த பூமியில உனக்கு தெரிந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து நீ ஜெயத்தோடு முடிச்சிட்டு என்கிட்ட வருவேன்னு சொன்னா உனக்கு எத்தனை நாள் வேணும்னு கேட்டா நீங்க எத்தனை வருஷம் கேட்பீங்க? According to my will, if you victoriously finish your race and come back to me, if he asks as to how many years you need, how many years will you ask? சொல்லுங்களேன், பைபிள் சரிதானே? This is Bible study. இன்னும் எவ்வளவு நாள் கொடுத்தா நீங்க ஒரு பரிசுத்தவனா மாறிடுவீங்க? How சொல்லுங்க. many days will it be given to you that you might become a saint? ஒண்ணும் வேண்டாங்க, இன்னைக்கே சேர்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறீங்களா? Are you saying I don't want anything if he gathers me? சேர்த்துக்கிற அளவுல ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன்கிட்ட போய் சேரணும்னா நாமும் ஒரு ஒளியா மாறினாதான் போய் என்ன செய்ய முடியும்? சேர முடியும். If you have to go reach the Lord who is who is in light, only if we become light we can go join him. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. There is no darkness in him at all. சரி, நான் என்ன ஆண்டினா இருள் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? தன் சகோதரனை பகைக்கிறவன் ஒளியில் நடக்கிறேன் என்று சொன்னாலும் அவன் இருளில் கிடக்கிறான், இருளில் கிடக்கிறான். Do you say that you have no darkness? He who hates his brother is how much ever he says he is in light, he is in darkness. எருசலேமுக்கு போயிட்டு வர்றதுக்கு நீ போய் அந்த காரியங்கள்லாம் சக்சஸ் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டான். அவன் உடனே சொல்றான், எனக்கு 624 620 ஏதோ ஒரு நாள் சொல்றான், இவ்வளவு நாள் ஆகும்னு சொல்றான். When the king asked him as to how many days will it take for you to go to Jerusalem, rectify and come back, he is saying that he will, if he is given 620 days, it's possible. இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னேன். He told the king as to so many days will take. அப்பொழுது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. Then he delighted to send him. உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணும்? How many years you need? இன்னும் 2 வருஷம் இருந்தா செட்டில் பண்ணிடுவீங்களா எல்லாமே? Another 2 years will you set everything right? ஒரு மனுஷனை செட்டில் பண்ண சொல்லி ஏசாயா 38ஆம் அதிகாரத்துல சொன்னா ஓன்னு உட்கார்ந்து அழுதான், டைமே சொல்ல மாட்டேன்ட்டான். கடைசியில ஆண்டவரா பார்த்து 15 வருஷம் கொடுத்தாரு. In Isaiah chapter 38, unto a man, he asked him as to how many days will you want to set your life in order? Then the Lord himself gave him 15 years. அவர் நினைச்சாரு இவன் பெரிய ராஜா, பெரிய சாதனை செஞ்சிருக்கான், ஒரே நாள்ல செட்டில் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நீ சீக்கிரமா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவேன்னு சொல்லிவிட்டாரு. The Lord thought that he being a great king, he will set right his house even in one day. He said, set thine house in order, for thou shalt die not live. எசேக்கியா ஒரு நல்ல மனுஷன். Hezekiah was a good man. ஆனா கடைசி நேரத்துல கொஞ்சம் குழப்பவாதியா மாறினான். But in his last days he became a man of confusion. நீங்க அவனுடைய சரித்திரத்தை படிச்சா உங்களுக்கு தெரியும். If you read his history, you can learn it. முதல்ல கூப்பிட்டிருந்தா உடனே போயிட்டு இருப்பான். When he was called, he would have gone immediately. முதல்ல அவனுக்கு எல்லாமே சக்சஸ். Everything was successful in his நல்ல life. எழுப்புதலா இருந்த காலங்கள். That was a time when he was fully successful. எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்போ கூப்பிட்டிருந்தா சொல்லிருப்பான், இப்போ வந்துறேன்னு சொல்லிருப்பான். When he was called at that time, if he was called, he would say he would come. ஆனா லாஸ்ட் கொஞ்ச நாள் அவன் வந்து தடுமாற ஆரம்பிச்சான். But in the last few days he began to stumble. அது நீங்க நாலாகமத்திலயும் படிக்கலாம், ராஜாக்களையும் படிக்கலாம். That you can read both in Chronicles and in இந்த Isaiah. டைத்துல வந்து நீ செட்டில் பண்ணி நீ கிளம்பின உடனே அவனுக்கு செட்டில் பண்ண முடியல. When he was asked to settle at that time, he was not able to settle it. இப்ப போனா அடையாளம் கொண்டு போக முடியாது. Now if he should go back, he cannot take the sign. ஜெயத்தோடு ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்ல முடியாது போய். He cannot say that he finished his race victoriously. உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணும்? How many days will it take for you? ஒரு வருஷம் எனக்கு கொடுத்தா நான் சக்சஸ் ஆயிடுவேன்னு சொல்றீங்களா? Are you saying after a year I will be successful? நீடித்த வாழ்வை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். I am asking God for long days. எவ்வளவு நாள்? How many days? 100 வயசா? Is it 100 years? எவ்வளவு காலம் உங்களுக்கு உனக்கு அவன் கேட்ட உடனே சொல்லிட்டான், எனக்கு இவ்வளவு டைம் கொடுங்க, நான் வந்துடுறேன், கரெக்டா வந்துடுறேன்.
When he was asked, he immediately said, "You give me so many days and he will come back in it." இயேசுவுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் கொடுக்கப்பட்டது. Jesus was given an appointed time. சரியான நேரத்துல அந்தந்த காரியத்தை முடிச்சு கரெக்ட் டயத்துல போயிட்டார். At the appointed time, he fulfilled everything and returned back. அவருக்கு 3 வருஷம்னா ஊழியம்னு சொன்னா 3 வருஷம் தான். It was only 3.5 years that he did the ministry. ஆனா கீழ்ப்படிதல்ங்கிறது 18 வருஷம் இருந்துச்சு. But obedience was 18 years. அப்படிதானே? நான் சொன்னது கரெக்ட் தானா? Is it correct? கரெக்ட்டா? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தது 18 வருஷம், ஊழியத்தில் கீழ்ப்படிந்தது 3 வருஷம். He obeyed his parents for 18 years and obeyed for ministry 3.5 years. 12 வயதுல அவரை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டி வந்தாங்க. அதற்கு பின்பு அவர் என்ன செய்திருந்தார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். They searched and brought him when he was 12 years. After that he was obedient to his parents. அது அமைதியின் காலங்கள். That was the time of silence. அப்படியே கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். He was just obedient till then. அதுக்கு பின்பு பிதாவுக்கு கீழ்ப்படியறதா மாறிட்டார். After that he began to obey his father. அது 3 வருஷம். That was for 3.5 years. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததை விட பரமபிதாவுக்கு கீழ்ப்படிந்தது அவரை பூர்ணராக மாற்றினது. More than to obey to his parents, he obeying to the father took 3.5 years. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? 18 வருஷம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததை விட 3.5 வருடம் அவர் பரமபிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தது அது அவரை பூர்ணத்துக்கு நேராக. பல விதங்களிலே நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்கலாம். You would have been obeying in all your aspects and will learn obedience. ஆனால் பிதாவுக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறோமோ அது மாத்திரமே நம்மை பூர்ணத்துக்கு நேராக இழுத்துச் செல்லும். But how much ever we are obeying to the Father alone can take us to perfection. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we read in Exodus chapter 3, அங்கே மோசேயை கர்த்தர் சந்திக்கிறார். there the Lord met Moses. அவனும் கூட அவனிடத்திலயும் இந்த ஒரே காரியத்தை தான் கர்த்தர் சொன்னார். Even unto him the Lord so said such a thing. நான் உன்னை அங்கே பார்வோனிடத்துக்கு அனுப்ப போகிறேன். I am going to send you to Pharaoh. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Chapter 3 verse 10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். He said, "Come now therefore that I will send thee to Pharaoh." இங்க எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது எல்லாருமே சரி சரின்னு சொன்னதை நீங்க பார்க்கலாம். Here everywhere we see that everyone is saying all right. தாவீதை தன்னுடைய தகப்பனை அனுப்பும்போது சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டான். When David was sent by his father, he said, "Oh, I will go." யோசேப்பை அனுப்பும் பொழுது அவன் நான் போகிறேன் என்று சொன்னான். Even when Joseph was sent, he said, "I will go." இயேசுவை அனுப்பும்போது நான் போகிறேன் என்று சொன்னான். Even when Jesus was sent, he said, "I will go." ஆனா மோசேயினுடைய விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் துவக்கத்திலேயே வந்து விட்டது. But in the kind of Moses, we see that there was stumbling which came in his life before itself. அவன் சொல்றான் 11ஆம் வசனத்துல நான் அங்க போறதுக்கு அழைத்து வர இதுக்கெல்லாம் எனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, நான் வர முடியாதுன்றான். And he is telling that I am not worthy at all, I am not eloquent and so on. நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். He is saying that this is the sign that I am sending you. கர்த்தர் சொல்றார் நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு ஒரு அடையாளம் தர்றேன். And he is telling that I will give you a sign that I am sending you. ஆண்டவர் அடையாளம் கொடுக்கிறார். And God is giving a sign. பிரியமானவர்களே, நாம் அடையாளம் கொண்டு போணுமே தவிர நமக்காக கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டே இருப்பார். Beloved, we should become a sign because God is doing signs and wonders for us. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? Today how many of us are running victoriously our நம்முடைய race? ஓட்டம் எப்படி இருக்கிறது? How is our race? நான் அதுக்கு சில வசனங்கள் உங்களுக்கு சொல்றேன். I would like to say some verses to you. நம்முடைய ஓட்டம் என்பது நல்ல விதத்துல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். Our race should be run in a good manner. ஓட்டம் ஸ்லோ பண்ணவே கூடாது. We should not slow down our race. இன்னொரு விதத்துல சொல்ல போனா தாமதிக்க கூடாது. And nextly if we have to say we should not tarry. ஓட்டம் தாமதிச்சது அப்படினு சொன்னா நீ தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கறன்னு அர்த்தம். If the race is tarrying, then it means you are going towards failure. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கும் பொழுது When we read in Judges chapter 5, சிசராவுடைய ஓட்டம் தாமதித்தது. the race of Sisera was tarrying. அவனுடைய ரதத்தின் ஓட்டம் தாமதித்தது. The race of his chariot was tarrying. அவங்க அம்மா சொல்றாங்க ஏன் என் பிள்ளையினுடைய ரதத்தின் ஓட்டம் தாமதிக்குது? His mother is asking us to why my son's chariot is delaying. ஏன் அப்படினு புலம்பவே ஆரம்பிச்சிட்டா. And she began to even lament. ரதத்தினுடைய ஓட்டம் ஸ்லோ பண்ண உடனே அவளுக்கு புரிஞ்சிருச்சு பிள்ளைக்கு பாதிப்பு வந்து விட்டது. When the chariot began to slow down itself, she understood that there's something wrong with the son. நியாயாதிபதிகள் 5:28 பார்க்கும் பொழுது Reading in Judges chapter 5 verse 28. சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். The mother of Sisera looked at the window. அவ புலம்ப ஆரம்பிச்சிட்டா. And she began to lament. அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன? Why is his chariot so long in coming? அவங்க கூட போனதான ரதங்களின் ஓட்டம் எல்லாம் ஸ்லோவா தாமதித்து வருகிறதுக்கு காரணம் என்ன? What is the reason for the wheels of his chariots which went to tarry? பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டம் தாமதித்தால் நாம் தோல்வியை நோக்கி பயணப்படுகிறோம். Dear beloved, if our race is going to tarry, then we are going towards failures. 4 பேர் ஓடுறான், அதுல ஒருத்தன் தாமதிச்சானா அவன் யாரு? தோத்து போறான்னு அர்த்தம்.
If one should tarry, it means he is defeated. ரெண்டு பேர் தான் ஓடுறான், அதுல ஒருத்தன் தாமதிச்சாலும் அவனுக்கு பேர் என்ன? தோல்விதான். Two of them are running. If one should tarry, then it is defeat for him. நமக்கு தோல்வியின் அடையாளம் நம்முடைய ஓட்டத்துல வரக்கூடாது. We should not have the sign of defeat in our நம்முடைய race. ஓட்டங்கள் அந்த கடந்த காலங்களை விட இன்னும் நம்ம வேகத்தை கூட்டத்தான் வேணும். Our race should be increased than in before times. பழைய காலத்துல நீங்க கார்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்ல போகும். When you see the olden days car, it will go very slow. பாத்திருக்கீங்களா? Have you seen it? இப்பவும் கூட அந்த கார்கள் எல்லாம் இருக்கு. Even now those are existing. போட்டு சுத்துவாங்க கம்பியை போட்டு, பாத்திருக்கீங்களா? ஃபைத்தம்ல கூட அப்படிப்பட்ட கார்லாம் இருந்துச்சு. He will keep rotating and such cars were in Faithams too. மோரிஸ் மைனர்னு பட்டாபுரம் சர்ச்சில் ஒரு கார் இருந்துச்சு. There was a car called Morris Minor. மோரிஸ் மைனர். Morris Minor. மைனர். Minor. பச்சை கலர்ல இருக்கும், அதை போட்டு சுத்தணும். That was a green color and you should rotate with it. ஊழியக்காரர் வந்து ஏறதுக்கு முன்னால இங்க டிரைவர் போட்டு நினைச்சுவான், போட்டு சுத்துன வரது அது ஸ்டார்ட் ஆகும். Before the servants of God should come in, the driver will keep rotating with it. இப்ப அப்படியே இருக்கு? Now are cars like that? இப்ப அப்படியே இருக்கு? Now is it so? நீங்க வரும்போதே அப்படி ரிமோட்ல பண்ணா கேட் அப்படியே வாசல் டோர் திறக்கும். Even when you enter, if you put a switch on the remote, the doors will be open. ஏறி உட்கார்ந்துட்டு இப்ப நீங்க வந்து கியர் கூட போட வேண்டாம், உட்கார்ந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணா அதுவாடு போயிட்டே இருக்கும். வித்தவுட் கியர்லாம் வண்டி வந்துருச்சு. And being seated in the cars, there are vehicles without gear. Even without gear, the vehicle is running. எவ்வளவோ ஃபாஸ்டா வந்துட்டாங்க. How much in advance they have come. இப்ப கட்டுப்படுத்த முடியாத வேகத்துல கார்கள் வந்துருச்சு. Now cars are running without control of speed at all. ஒரு கார் ரேஸ்ல ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணதான் தெரிஞ்சது, காரை காணோம், பறந்துட்டான், போயே போயிட்டான். In a car race, it was only the car was started and it was not found at all. மத்தவங்க எல்லாம் எங்கேயோ வந்துட்டு இருக்கான், இவன் போயிட்டான். All the others are standing somewhere behind, but he is gone. எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. All of them had doubted. அது எப்படி இவ்வளவு ஸ்பீட்ல போக முடியும்? How can he go so fast? கடைசில அது ரிப்போர்ட் ஆகி அந்த என்ஜினை செக் பண்ணாங்க. Finally it became a report and they checked the engine. அவன் ஜெயிச்சிட்டான். எப்படி இவ்வளவு ஃபாஸ்ட்ல போக முடியும்? He overcame, but asked us to why, how can you go so fast? ஒவ்வொரு வண்டிக்கு இத்தனை சிசி தான் நினைச்சதே கணக்கு இருக்கு. இது சிசியே இல்லாத கணக்குல போயிட்டே இருக்கானே. For every vehicle there's a CC and he went even without that CC. கடைசில செக் பண்ணி பார்த்தா, finally when they checked it, குட்டி ஃளைட் உடைய என்ஜினை இவன் இங்க செட் பண்ணி வச்சிருக்கான். அழகா the engine of a small flight he had set in this car. அது ஸ்டார்ட் பண்ண உடனே ஃளைட்டோட ஸ்பீட்ல போகுது. அது when he started the car, it went in flight speed. இந்த காலத்துல நாம ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. In this times, see how our races. உன்னுடைய ஓட்டம் தாமதிக்குதா? உன்னுடைய ரதத்தின் ஓட்டம் தாமதிக்குதா? Is your race tarrying or the chariot also tarrying? நம்முடைய ஓட்டம் தாமதித்தால் அது தோல்வியின் அடையாளம். நீ திரும்பி போகும்போது தோல்வியோடு போற, உனக்கு பரிசு கிடைக்காது. If our race is tarrying, then it's the sign of defeat, and when you go back you are defeated and you will not win the prize. அடுத்ததாக Nextly, ஓட்டத்தை நம்ம நிறுத்த கூடாது. we should not stop the race. அவர் ஓட்டமா போனா நீ எங்கிட்டாவது போய் ஒரு ஓரத்துல உட்கார்ந்திர கூடாது. When he asks you to go run the race, you should not stop in anywhere. முயலும் ஆமையும் போட்டி போட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. You know about the competition between the hare and the tortoise. ரெண்டும் போட்டி போட்டு புறப்பட்டு போயிட்டு, when both of them competing went, எல்லைக்கு முன்னால இந்த முயல் போய் படுத்துருச்சு. ஆமை வர்றதுக்கு என்ன செய்யும்? டைம் ஆகும்னு இது தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தி வச்சிருச்சு. Before the boundary, the hare stopped because the tortoise will take time for it to come. அடுத்து இது முழிக்கிறதுக்குள்ள யார் போயாச்சு? ஆமை ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டது. Nextly, before it could wake up, it was announced that the turtle won the victory. அதுபோல இந்த விசுவாச ஓட்டத்தை நீ நிறுத்த கூடாது. Like this, in your faith race, you should not stop. பிரச்சனை வரும், problems may come, வியாதி வரும், sickness may come, பிசாசு போராட்டம் வரும், and the devil's problems may come, குற்றச்சாட்டு வரும், and there will be accusations, அபாண்டமா சொல்லுவாங்க, and you will be persecuted evilly, தகுதி இல்லம்பாங்க, and they will say you are not worthy. சொல்றவன் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான், கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். And the people who are commenting will keep comments. இப்ப நீங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடுங்க. Now you are running in the race. வெளியே இருக்கிறவன் விசில் அடிப்பான். The others outside will whistle. இவன்லாம் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லுவான். He will say that he will never overcome. டிஸ்கரேஜ் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு சின்ன கூட்டம் இருக்கு. There will be a great crowd to discourage you, only a small crowd to encourage. இப்ப இந்தியால வந்து பாகிஸ்தான் விளையாடுதுன்னு சொன்னா, if Pakistan is going to play in India, பாகிஸ்தான்ல இருந்து அவ்வளவு ரசிகர் இங்க வந்துட முடியாது. வசதி உள்ளவன் மட்டும் தான் ஒரு 500 பேர் வந்து உட்கார்ந்திருப்பான். ஆனா மிச்சம் இருக்கிற 15,000 பேர் யாருதான்? அந்த கேலரியில இருக்கிறவன் இந்தியன்ஸ் தான். அப்போ இந்தியாக்காரன் தோத்து போறதா இருந்தா கூட இவன் அவ்வளவு பேர் அவனுக்கு விசில் அடிச்சு என்கரேஜ் தான் பண்ணுவான். Not all of them who are favoring Pakistan will come to India. Only a few of people will be coming, and the rest of them will be Indians when they will be discouraging them. இந்த பாதையில உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் குறைவு.
In this path only there are people who are encouraging are very few. ஆனா டிஸ்கரேஜ் பண்றதுக்கு மெஜாரிட்டி ஆளுங்க இருக்காங்க. But to discourage you are majority people. நீங்க அந்த சத்தத்தை கேட்கவே கூடாது. You should never listen to that voice. டிஸ்கரேஜ் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை பிசாசு வச்சிருக்கான். Satan has kept a great group of people to discourage. உனக்கு நடக்காது. This will not happen to you. உன்னால முடியாது. You cannot do it. உன்னை பத்தி இப்படி தான் சொல்லுவாங்க. They will only speak like this about you. உனக்கு இது ஒத்து வராது. This cannot come to you. நீ வின் பண்ண முடியாது. You cannot win. இப்படி எல்லாம் நம்மள டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நாம இந்த நேரத்துல தான் காதை ஸ்ட்ராங்கா அடைக்கணும். Like this they will say things to discourage you. At this time you should be very strong enough. ஒருத்தனை வந்து துப்பாக்கி சூடுதல்ல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. One person was placed to a place of shooting. அவனுக்கு அங்க இருக்கிற பழம் தான் குறி. And then the fruits that was kept there was his mark. அந்த குறிக்கப்பட்ட பழத்தை நீ ஷூட் பண்ணி கீழ வைக்கணும். That particular fruit should be shot down. இப்போ அவனை கொண்டு போய் நிப்பாட்டினோனே Now when he was placed there, வரிசையா எல்லாரும் நிக்கறாங்க. all of them were in order. எல்லாத்தையும் சொல்றாங்க. They are telling everyone தெரியுதா அப்படினு சொல்லி. there the fruit is. அந்த இலையெல்லாம் தெரியுது பாத்தீங்களா? The leaves are all seen there. எல்லாரும் சொன்னாங்க ஆமா தெரியுது. Yes, it is seen. ஒருத்தன் மட்டும் சும்மா நின்னானா. Only one man kept simply. என்ன தம்பி இலை தெரியுதா இல்லையான்னு. What brother, do you see the leaf or not? இலை தெரியலன்னா. I can see the leaf. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. And all of them laughed. என்னடா இது மரத்துல இவ்வளவு இலை இருக்கு இலையே தெரியலன்றானே. When there are so many leaves on the tree, this man said that there is no leaf. அப்ப உனக்கு என்னதான் தெரியுதுன்னு கேட்டாங்க. Then they asked us to what do you see? எனக்கு அந்த பழம் மட்டும் தான் இப்ப தெரியுது வேற ஒண்ணுமே இப்ப தெரியலன்னானே. I can see only the fruit, nothing else, he said. நம்ம சுத்தி சுத்தி இலைய பார்த்துட்டு இருக்கோம். அவன் எதை பார்த்துட்டு இருக்கான்? அவனுக்கு எய்ம் தான் அந்த ஸ்பாட் தான் மெயின். We are all seeing around the leaves, but his aim was only the spot. நீ இலக்க தான் பார்க்கணுமே தவிர இங்க விசில் அடிக்கிறவன் கையை தட்டுறவன் உன்னை கொட்டம் சொல்றவன் உன் மேல கல்லெறியறவன் எல்லாம் நீ பார்க்கவே கூடாது. உன்னுடைய பயணத்துல உன்னுடைய கண்கள் அவர் மேல் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். You should see only the goal and not the people who are whistling, encouraging, who are discouraging or accusing or faulting you. Your eyes should be fixed upon him. எக்காரணத்தை முன்னிட்டு நீ நிறுத்த கூடாது. With no reason you should stop your race. இரண்டாம் ராஜாக்கள் 2 Kings 4ஆம் அதிகாரம் chapter 4 24ஆம் வசனத்தை பாக்கும்போது verse 24. அங்கே அந்த சூனேமியால் சொல்றா நீ எக்காரணத்தை முன்னிட்டும் ஓட்டத்தை நிறுத்த கூடாது. There the Shunammite says, you run now, I pray thee, you should not hinder anywhere. தன் வேலைக்காரனை நோக்கி She looking up to her servant, இதை ஓட்டி கொண்டு போ. you run now. நான் உனக்கு சொன்னால் ஒளிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே. Until I command you, you should not stop anywhere where you run. ஏன்னா பிள்ளை செத்து கிடக்குறான். Because the child is dead. இவனை உயிரோடு எழுப்பணும். He should be made alive. இந்த ஓட்டத்துல அங்கங்க போய் ரோட்ல போறவன் வந்தவன் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாது. And there's no time for him to go and inquire anybody on the roadside. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற இந்த பாதையில சொந்தங்கள் பந்தங்கள் மனுஷன் வேடு வேலைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது டைவர்ட் ஆகி நிறுத்தி சுகத்துல மற்றவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு போறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. In this place where we are doing the will of the Father, there's no time for us to go and ask the welfare of our relatives and stop a race. அவளுக்கு வந்து தன் பிள்ளையினுடைய ஜீவன் முக்கியம். And to her the child's life was important. அந்த பிள்ளை எப்படியாவது உயிரோடு எழுப்பப்படணும். Somehow the child should be risen up. அந்த டைத்துக்குள்ள இப்ப போய் தீர்க்கதரிசியை அழைத்துட்டு வந்தே ஆகணும். At that time that prophet should be brought to her house. அதனால அவ என்ன சொல்றா, ஓட்டத்தை நிறுத்தாத. Therefore she says, slack not their riding. காரணம் முன்னிட்டு நீ ஓட்டத்தை நிறுத்த கூடாது. With no reason you should stop with riding. பிரியமானவர்களே, இந்த பாதையிலே நமக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஓட்டத்தை நாம் எந்த சூழ்நிலையிலும் நிறுத்த கூடாது. Dear beloved, there will be many problems in our race, but in no situation we should stop with our race. ஒரு சிலர்லாம் நல்லா ஓடுனாங்க. Some of them have run well. இப்போ சில பிரச்சனைகள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஓட்டத்தை அப்படியே வேற ரயில்ல மாத்திட்டாங்க. But now saying that such people are saying these things and accusations, they are stopping with their race. கலாத்தியர் சபையை பத்தியே எழுதியிருக்கிறது. அந்த சபையே நல்ல ஓடின ஒரு சபை. And to the Galatian church it is said that the church had run well. கண்ணை கூட புடிங்கி கொடுத்துருவாங்க. They will give even their eyes. அப்படி பவுல தெய்வத்துக்கு அடுத்ததாக வச்சிருந்தாங்க, இல்ல தெய்வம் போலயே வச்சிருந்தாங்க. They had so much of love towards them, they have kept them even as God. அந்த அளவு பவுல் மேல அவங்களுக்கு பெரிய விசுவாச நம்பிக்கை உண்டு. To that extent they had a great hope and faith upon Paul. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when we read in Galatians chapter 4 14ஆம் வசனத்துல, verse 14, நீங்கள் என்னை தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டீர்கள். You received me as an angel of God, even as Christ Jesus. அப்படி ஊழியக்காரனா தலையில வச்சு தாங்குவாங்க. If it is servants of God, he will even keep on his head and go. ஆனா நாட்கள் போக போக, but as days went by, உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியானது. the problems of them increased. மாம்சம் உள்ளே வந்தது. And flesh entered. மாம்சம் எங்க உள்ள வருதோ
அங்க தோல்வி தொடங்க ஆரம்பிக்கிறேன். Where the flesh comes in, there begins failures. மாம்சீகமான பேச்சுகள், மாம்சீகமான சுபாவங்கள், மாம்சீகமான நடவடிக்கைகள் நமக்குள்ள வரும்போது தானாகவே நாம் தோல்வியின் பயணத்தை தொடங்குகிறோம். Fleshly talks, fleshly natures and fleshly actions will automatically bring us to a stoppage to our faith. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read in 5:17, 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 5:7, கலாத்தியர் 5:7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. Ye did run well. நல்ல ஓடினதான ஒரு சபை அது. It's a good church which run well. நம்ம ஆளுங்களுக்கு கூட கேட்டீங்கன்னா பழைய காலங்கள்ல அவங்க பட்ட பாடுகள் எல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். Even the sufferings which our people have suffered in olden times will be marveling. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. But now if you should consider, there's no comparison at all. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. How it will be? நம்மள अनेகர் இப்படி தான் இருக்கிறோம். Many of them are like this. ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டுவிட்டவர்கள் अनेகர் உண்டு. We have left the blessedness which he had in the beginning. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டவர்கள் ஒரு கூட்டம் உண்டு. There are a group of people who have left the first love. ஆதியில் செய்த கிரியைகளை விட்ட ஒரு கூட்டம் உண்டு. There are a group who have left their first works. இதான் கலாத்தியர் சபையினுடைய நிலவரம். This is the state of the Galatian church. ரொம்ப நல்லா ஓடுனவங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்த பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு பச்சிக்க ஆரம்பித்த உடனே இவங்களுடைய ஓட்டம் தடை செய்யப்பட்டு விட்டது. When they did run well, when they gave room to flesh, when they began to consume each and other, their race was hindered. நம்முடைய ஓட்டம் வந்து தடை செய்யப்படக்கூடிய ஓட்டமாக மாறக்கூடாது. Our race should not be a race of hindrance. நன்றா ஓடுனீங்கன்னா கடைசி வரைக்கும் ஓடி முடிச்சிருங்க, ஜீவனை கொடுத்துருங்க அதுல. You should play your life and finish your race till the end. ஓட்டமா இப்போ You run well. உன்னுடைய ஓட்டத்தை நீ நிறுத்தக்கூடாது. Don't stop with your race. அந்த பால் கட்டியும் அந்த வறுத்த பயிரையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இங்கிட்டு இப்படி சுத்திட்டு அவன் வீட்டுக்கு வந்திருந்தானா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Taking cheese and the parched corn, if all his friends have eaten and come back, and how it will be? அப்படியே செஞ்சான்? Did he do like that? அப்படி செஞ்சானா? Did he do like that? அவன் நேர போயிட்டே இருந்தான். எல்லாரும் யாரு கேட்டாலும் அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். When anybody asked him on the way, he just kept straight his race. ஓட்டமாய் போ. You run well. நேர மிலிட்டரியில போய் சேர்ந்தாங்க. யுத்த களத்திலே போய் நின்னுட்டான். He straightly ran to the military into the war field. தேவன் நமக்குன்னு ஒரு பாதையை வச்சிருக்கிறார். The Lord has kept a path for us. அந்த பாதையில ஓடிட்டே இருக்கணும். It is in this path that we should run. ஒருவேளை ஒரே பாதையா இருக்கும், நமக்கு போர் அடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீ கவலையே படக்கூடாது. கர்த்தர் நியமிச்ச பாதையில போயிட்டே இருக்கணும். It might be the only path, it might be boring to you, but you should not be worried about this because it's the path that the Lord has determined for you. எபிரேயர் 12:1 பார்க்கும் பொழுது, When we read in Hebrews 12:1, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். let us run with patience the race that is set for us. அது நமக்கு நியமித்த ஒரு ஓட்டம். That is a race which is set for us. நீ ஃபிக்ஸ் பண்ணல, கர்த்தர் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். You have not fixed it, but the Lord had fixed it for you. கர்த்தர் தான் உன்னை அந்த ஓட்டத்துல ஓட்டக்காரனா கொண்டு வந்து நிப்பாச்சிட்டார். It is the Lord which has kept you in that race. நீ விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி தான் ஓடணும். You should look unto him who is the author and finisher of faith. சொந்தக்காரனை நோக்கி ஓடிர கூடாது. Do not look at the relatives and run. ஊழியக்காரனை பார்த்து ஓடிர கூடாது. Do not look at the servants of God and run. இல்ல பக்கத்துல உள்ள விசுவாசியை நோக்கி ஓடிர கூடாது. Do not look at the believers and run. இல்ல தியேட்டர் நோக்கி ஓடிர கூடாது. Do not go to the theater and run. பின்மாற்றத்தை நோக்கி ஓடிர கூடாது. Do not go towards backsliding. தோல்வியை நோக்கி ஓடிர கூடாது. Do not go run towards defeat. உன்னுடைய ஓட்டத்துல விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம். In the race we should run looking unto him who is the author and finisher of our faith. We should run with patience the race. ஓட்டம் தாமதித்தாலும் வீணாய் போய்விடும். Even if the race is tarrying, it will go waste. ஓட்டத்தை நிறுத்திட்டாலும் இவ்வளவு நாள் ஓடுனது வீணா போய்டும். If the race is stopped, the race we have done hitherto is gone in vain. நன்றாய் ஓடிட்டு பாதை மாறினாலும் வீணா போய்டும். After running well, if you should change your path, it will go in vain. அதை விட நீ சும்மா இருக்கலாம். Or otherwise you can stay well. இந்த ஓட்டத்துல இத்தனை நாள் ஓடிட்டு நீ ஒதுங்கி போனீனா அப்ப இவ்வளவு நாள் ஓடின பயிற்சி இவ்வளவு நாள் ஓடின காலங்கள் எல்லாமே என்னது? வீண். If you had run the race thus far and you change your path, then all the race that you have run thus far is in vain. தேவன் நியமிச்ச பாதையில நீ போயிட்டே இருக்கணும். You should run in the path which the Lord has set before you. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை வச்சிருக்கார். The Lord has kept every path for நீ everyone. அடிமையா அழைக்கப்பட்டால் அடிமையாயிரு. If you are called to be a slave, be a slave. சுயாதீனனாய் அழைக்கப்பட்டிருந்தால் சுயாதீனனாயிரு. If you are called to be free, then you be free. கர்த்தர் எப்படிப்பட்ட பாதையில உன்னை வச்சிருக்காரோ அந்த பாதையில நீ சந்தோஷமா போ. In whichever path the Lord has kept for you, go joyously in it. அப்படி போக முடியுமா? Can you go like that? யோசிச்சு பாருங்க. Just think and see. நம்ம என்ன சொல்றோம், எங்கயாவது வெளியே எங்கயாவது போறோம், கேட்டா ஒரு சேஞ்சுக்காக நான் அப்படி வந்தேன் அப்படிமோ. We are going out somewhere and when we are asked, we say we came there for a change. மனுஷன் மட்டும் தாங்க சேஞ்ச் எதிர்பார்க்கறான்.
சிருஷ்டிப்புகள் ஒன்றையும் சேஞ்ச் எதிர்பார்க்கறதே இல்லை. It is only man who is looking for a change. None of the other creations look for a change. 19ஆம் சங்கீதம் Reading 19th Psalm 5ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 5. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சூரியனை பற்றி சொல்லியிருக்கிறார். It is said about the sun that it is more delightful to run in its path. It is like the bridegroom coming out of his chamber and rejoiceth as a strong man to run a race. தேவன் சூரியனை உண்டு பண்ணினதிலிருந்து இதுவரைக்கும் அதுக்கு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில போர் அடிக்காம போயிட்டே இருக்கு. From the time the Lord has created the sun, even until now it has a path, and without boring it's running its race. அதுவும் போர் அடிக்குதுன்னு ரூட்டை மாத்திச்சுனா என்ன ஆகும் தெரியுமா? If it is saying that it is boring and changes its race, what will happen? தன் பாதையில் ஓட அது எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. It is rejoicing to run its race. அது ரெண்டு ஆட்களை போல புறப்பட்டு வருது அது. The two it's coming out as a bride. ஒரு சாயல் எப்படி? மணவாளனை போல. One thing is coming as a bridegroom. மற்றொரு சாயல் என்னது? பராக்கிரமசாலியை போல. Nextly it's coming as a strong man. அது புறப்பட்டு வரும்போது உச்சி வெயில்ல வரும்போதும் பாருங்க எப்படி இருக்குன்னு பிரைட்டா. When the hot sun would come, you see as to how bright it is. அது ஒரு நாளும் இந்த பிரச்சனை எனக்கு நான் இந்த ரூட்ல போனேன் பூமத்திய ரேகையில பிரச்சனை அதெல்லாம் சொல்லுதா அது? Is it saying that I have gone on this path and there is something wrong, some problem there in the earth? நான் பனிப்பிரதேசத்தை தாண்டினேன். I have crossed the cold lands. நான் வட துருவத்தை தாண்டினேன். தென் துருவத்தை இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது நம்மள மாதிரி ஆளா இருந்துச்சுன்னா அது டெய்லி ரிப்போர்ட் கொடுத்தே ஓடி போயிருக்கும். I have crossed the north pole or the south pole. It never has complaints. If it's not like people like us, because we will flee. அது இதுவரைக்கும் டிரான்ஸ்ஃபரே கேட்கல. It has never asked for transfer thus far. இந்த பாதை வேண்டாம்னு சொல்லவே இல்ல. It has never said it does not want its race. டெய்லி பாத்தீங்கன்னா நீங்க முழிக்கிறீங்களா இல்லையா அது கரெக்ட் ரூட்ல போயிட்டே இருக்கும். Every day whether you're waking up or not, it's going in its right race. உண்மைதானே? Is it true? ஒரே ஒரு நாள் ஒரு 40 minutes நிப்பாட்டிச்சு. அதுவும் தேவன் சொன்னார்னு பிரேக் அடிச்சது. One day alone it stopped there for 40 minutes, and because God had commanded it to break down. அது தன் பாதையில ஓடுறதுக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. It is delighted to run in its race. டெய்லி அது புறப்படும்போது எப்படி புறப்படுது? மணவாளனை போல புறப்படுது. Every day when it's setting out as the bridegroom. இன்னொரு வீல பாத்தீங்கன்னா பராக்கிரமசாலியை போல புறப்படும். And in the other angle it's running as a strong man. மழை பெஞ்சிருச்சு, கார் மேகம் வந்துருச்சு, மூடிருச்சு, நான் வெளிச்சத்தை கொடுக்க முடியல. அத பத்திலாம் அது கவலையே கிடையாது. தேவன் சொன்னார் நான் போயிட்டே இருக்கேன். It's not bothered that the rain has come and the clouds are covered and the clouds and thick clouds have come. It's not bothered about anything because it's running because God has commanded it to go. நம்முடைய ஓட்டத்துல நாம் மகிழ்ச்சி இல்லாம ஓட கூடாது. In our race we should not run without any rejoicing. நம்முடைய ஓட்டத்தை நிறுத்த கூடாது. We should not stop a race. நீ ரூட் மாத்த கூடாது. You should not change the race. அப்படி ஏதாவது நீ செஞ்சினா எல்லா ஓட்டமும் வீணா போய்டும். If you do anything like this, and then all the race is in vain. அதனால தான் பிலிப்பியர் 2:14ல பார்க்கும் பொழுது, that is why in Philippians 2:14 பவுல் தன்னுடைய ஓட்டத்தை அழகாக சொல்கிறார். Paul is writing about his race. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவின் வருகை நாளில் எனக்கு உண்டாயிருக்கும். I have the great joy in the coming of the Christ because I have not run in my race in vain. அவன் சொல்றான் நான் வீணாக ஓடுனதுன்னு எனக்கு ஒரு நாள் நான் துக்கப்பட்டது கிடையாது. I have never grieved in my life that I have run my race in vain. நான் நல்லா தான் ஓடுனேன்னு எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கு. And I have a great joy that I have run in good. நமக்கு அப்படி இருக்கா? Do we have this rejoicing? யோசிச்சு பாருங்க. Just think and see. கலாத்தியர் 2:2ல அதே பவுல் பேசும் பொழுது, when St. Paul is speaking Galatians 2:2, நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு என்று சொல்லுகிறார். that by any means I should run and had run not in vain. நான் ஓடுகிறதும் ஓடினதும், that I should run or I had run. எத்தனை வருஷம் நான் ஓடினதும் இப்போ ஓடிட்டு இருக்கிறதும் எனக்கு வீணாகாது. that which I had run thus far and what I am running now is not in vain. எவ்வளவு தெளிவா அவர் தன்னுடைய ஓட்டத்தை குறித்து நிச்சயம் உள்ளவராய் இருக்கிறார். How clearly man is having a surety concerning his race. அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஓட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும். Therefore in any situation our race should be very careful. ஒரு சிலர் அந்த ஓட்ட முடியாதுங்கறாங்க. Some of them are saying they cannot run. அது லோத்தினுடைய கூட்டங்கள். that are the group of Lot. லோத் சொல்றாரு அந்த மலைக்கு ஓடி போ. And to Lot he said run to the mountain. அவன் என்ன சொன்னா? அந்த மலைக்கு ஓடி போக என்னால முடியாது.
He says, I cannot run to the mountain. ஆதியாகமம் 19:19 நீங்க பார்க்கலாம். In Genesis 19:19 we can read this. இந்த மலைக்கு ஓடி போனா என்னால முடியாதுன்றான். அதோட அவனுடைய லைஃப்ல ஒரு பெரிய தோல்வி உண்டாக ஆரம்பித்தது. When he was asked to flee to the mountain, he said he cannot do so. From that there was a great failure in his life. ஏதாவது சூழ்நிலையில யாராவது சொன்னதுனால ஏதாவது ஒரு பிரச்சனையில வியாதியில இல்லாவிட்டால் நெருக்கமான சூழ்நிலைகளிலே தங்களுடைய ஓட்டத்தை யாராவது நிறுத்தி இருந்தால் இல்லாவிட்டால் ஸ்லோ பண்ணி இருந்தால் மறுபடி உங்களுடைய தேவன் நியமித்த பாதையிலே திரும்பவும் மகிழ்ச்சியோடு ஓட இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். In some situation or some accusation or some false reports, if any of you have stopped with your race, have slowed down your race, today you rectify it and come back to that race. ஒரு நாள் தன்னுடைய 4 வாலிப பிள்ளைகளோடு பிலிப்பு என்கிற தகப்பன் வீட்டிலே காணப்பட்டான். One day Philip was found with his 4 young children in his house. 4 வாலிப பிள்ளைகள் உள்ள வீட்டிலே அவன் இருந்தான். He was அவனுக்கு found 4 வாலிப பிள்ளைகள். He was found in the house of 4 virgins who were in his house. என்ன நடந்துச்சு? What happened? திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, ஆவியானவர் சொல்றாரு, நீ வனாந்தர மார்க்கமாய் போ. One day suddenly the Spirit of God is asking him to go towards the wilderness. இப்ப வனாந்தரத்துக்கு வந்துட்டான். And he came to the wilderness. அங்க ஒரு ரதம் போயிட்டு இருக்கு. And there was a chariot going ஒரு on. மினிஸ்டருடைய ரதம் போயிட்டு இருக்கு. And the minister was going on. உடனே இப்ப ஆவியானவர் சொல்றாரு, அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள். Immediately the Spirit of God is asking him to go join the chariot. இவனுக்கு என்ன கொடுக்கல? இவனுக்கு ஒரு ரதத்தை கொடுத்து நீ போய் ஃபாஸ்டா போய் அதுல சேருன்னு சொல்லல, நீ ஓடி போய் சேரு. He was not given a chariot and asked to go join the chariot, but he asked him to run to the chariot. நான் இருக்கிறேன் உன்னோடு கூட. I am there with you. நம்மள மாதிரி ஆள்கிட்ட சொல்லிருந்தா என்ன சொல்லிருப்போம்? If he is told to such a person as us, what will we say? என்கிட்ட சொல்லிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? நீ உங்ககிட்ட சொன்னா என்ன செஞ்சிருப்போம்? What will I have done, or what would you have done if it's told to you? எப்படி இருக்கும்னு யோசிங்க. Imagine the situation. பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து கொண்டான். And Philip ran and joined it. கர்த்தர் சொல்லிட்டாரு. The Lord has said. ஒரே ஓட்டம் பிடிச்சான், ரதத்தோட போய் சேர்ந்துட்டான். He ran fast and joined the chariot. நாம இந்த நாட்களிலே நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். These days, if we are asked to run, we have to run. முடியாதுன்னு சொல்லக்கூடாது. We should not say we cannot. தேவன் உனக்கு முடியும்னு சொல்லி விசுவாசத்தோட தான் உன்னை கொண்டு வராரு. Because the Lord has trusted you, it's possible with you. உலகத்துல இருந்து எடுக்கும்போதே இவனை சீயோனா எருசலேமா மாத்த முடியும். ரைட், ஓகே, அவனை செலக்ட் பண்ணிடுறாரு. When he is taking you out of the world itself, he is saying that he can change you as Zion and Jerusalem. இங்க வந்துட்டு என்னால முடியாது, என்னால முடியும், என்னால வேண்டாம், ஓடுறான் இப்படிலாம் நீ சொல்லிட்டு குழப்ப கூடாது. தேவனுடைய திட்டத்தை நீ சிதைக்க கூடாது. After coming here, you should not say that it is not possible with you and you cannot do it and destroy the plan of God. சரி, இப்பொழுது அடையாளத்தை வாங்கிட்டு வாங்குறார். Now he is asking you to get a sign. தாவீது எங்க திரும்ப வீட்டுக்கு போனா? How did David go back? தகப்பன் கேட்ட அடையாளம் எழுத்தின் பிரகாரமான ஒரு அடையாளம் கேட்டான். ஆனால் தேவன் அவனை சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சு அடையாளமாய் மாற்றினார். He only wanted to return back with the pledge of the father, but God had given him the sign of his throne. இதேதான் யோசேப்புக்கும் நடந்தது. This is what happened to Joseph too. போய் மறுசெய்தி கொண்டு வானா. மறுசெய்தி எப்ப கொண்டு வந்தா? He asked him to bring him word back again. When did he bring back? மறுசெய்தி கொண்டு வரும்போது எங்க இருக்கான் இவன்? Where was he when he brought back the news? பார்வோனுடைய அரண்மனையில செகண்ட் போஸ்டிங்ல உட்கார்ந்திருக்கான். He was seated in the second posting of the Pharaoh. அதனால மறுசெய்தினா என்ன? Therefore, what is the reply? சும்மா ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வரது இல்ல. Not just right and getting a sign. ஓட்டத்தை ஜெயமாய் முடிச்சிருக்கணும். You should finish the race victoriously. அதுதான் அடையாளம். That is the sign. நீ ஓட்டமாய் போ, முடிஞ்சு வரும்போது எதோட வா? அடையாளத்தோடு வா. You run fast and come back with a sign. 3 அடையாளத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். I tell you of 3 signs. ராகாப் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த வேவுகாரத்தை ஒரு அடையாளம் கொடுங்கன்னு கேட்டா. Rahab unto the spies who came to her house, she asked for a sign. நீங்க வந்து என்னைய சேதப்படுத்த மாட்டீங்க, என்னைய காப்பாத்துவீங்கங்கிறதுக்கு அடையாளம் கொடுத்துட்டு போன்னு சொன்னா. You give me a sign that you have come here and you will save my life. அவங்க உடனே தங்க கையில இருந்து எதை கொடுத்தாங்க? சிவப்பு கயிறை ஜன்னல்ல கட்டி வை, இதான் அடையாளம்னு கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. Immediately they tied out a red thread in the window and said that this is the sign. அடுத்து காயின். Nextly is Cain. தன்னுடைய சகோதரனை கொன்னுட்டான். He killed his brother. இப்போ அவனுக்கு பயங்கரமான சாபம் வந்து விழுந்துருச்சு. Now there was a great curse upon him. இப்போ ஆண்டவர்ட்ட போறான். Now he goes to God. நீரிட்ட சாபம் என்னால தாங்க முடியாது. The curse which you have given is hard for me to bear. என்னைய பார்க்கறவன் நிச்சயமா என்னை கொன்றுவான். He who sees me will definitely kill me. ஆண்டவர் சொன்னாரு, இல்ல உன்னை கொல்ல மாட்டான், நான் ஒரு அடையாளம் போடுறேன், நீ தப்பி போன்னு சொன்னார். Then the Lord said, no, he will not kill you because I will put a sign upon you, you will escape. அதுபோல Like this. இந்த உலகத்துல உலகம் மாமிசம் பிசாசு நம்மள மேற்கொள்ள முடியாதபடி நம்ம மேல ஒரு பரிசுத்த ஆவியின் அடையாளம் இருக்கு. அதுதான் இப்ப நம்மள நெஞ்சிட்டு இருக்கு, காப்பாத்தி கொண்டே வருது.
that the flesh world and sin man not touch us. The Lord has given us a Holy Spirit. That is a sign given to us. It is preserving us. அந்த அடையாளம் இல்லன்னா செய்வன உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்கும். If that sign is not upon us, then witchcraft would put you into naught. அந்த அடையாளம் இல்லன்னா மனுஷன் உன்னை உயிரோட விழுங்கி இருப்பான். If that sign is not upon you, man would have swallowed you alive. அந்த அடையாளம் இல்லன்னா பிசாசு உன்னை தூக்கி எங்கேயோ குப்பையில தூக்கி போட்டு போயிருப்பான். If that sign is not on you, then Satan would have cast you into some dustbin. அன்னைக்கு காயினுக்கு ஒரு அடையாளம் போட்டு தேவன் தப்புவித்தார். God gave a sign upon Cain and he delivered him. நமக்கும் கூட சில அடையாளங்களை கர்த்தர் கொடுக்கிறார். And unto us also the Lord is giving us such a sign. இதே சவுலுக்கு கூட ஒரு அடையாளம் கிடைச்சது. நீ போ இந்த இடத்துல உனக்கு என்னென்ன நடக்கும் இதுவே அடையாளம். Even unto Saul there was a sign given to him. You go, certain things will happen in such a place, and this is a sign. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு சுகம் கிடைக்கும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. And the Lord said unto King Hezekiah that he will be healed. மூணாவது நாள் நீ தேவாலயத்துக்கு போவேன்னு சொல்லிட்டாரு. And he said on the third day you will go to the temple of God. இவனுக்கு டவுட் வந்துருச்சு. And he had a doubt. அப்ப எனக்கு ஏதாவது அடையாளம் கொடுங்க. Then Lord, you give me some sign. உடனே என்ன அடையாளம் வேணும்னாரு. Immediately he asked to what sign he wanted. சூரியன் முன்னால போணுமா பின்னால போணுமான்னாரு. He asked if the sun should go forward or back. எப்படி ஒரு क्वेश्चन. What a question it was. இப்ப ஆளு சீரியஸ் செத்து போற கண்டிஷன்ல கூட ரொம்ப தெளிவா இருக்கான். Now he was in a serious condition to his death and he is very clear. இல்ல முன்னுக்கு போனா அது ஃபாஸ்டா போய்டும். எனக்காக என்ன செய்யுங்க? சூரியனை ரிவர்ஸ் கொண்டு வாங்க. If the sun is gone forward, then it will go very fast, but you bring back the dial. நீங்க சயின்டிஸ்ட் நீங்க கேட்டிங்கனா, if you should ask the scientist, இல்ல சயின்டிஃபிக்கா உள்ள புக்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, if you read the scientific books, இல்ல வானியலை இல்ல ஸ்பேஸ்ல நடந்த காரியங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, or if you read the books of concerning the space, சூரியன் இத்தனை மணி நேரம் ஸ்லோவா இருக்குன்னு ஒரு ரிசல்ட் இருக்கு. There's a result as to the sun is slowed down for so many hours. ஒன்று யோசுவாவின் காலத்துல இத்தனை மணி நேரம் நின்னது. அடுத்து எசேக்கியாவின் நேரத்துக்கு 40 minutes ஏதோ ஒரு டைம் நின்னது. One is in the time of Hezekiah that the sun was slowed down, and in the time of Joshua it was slowing down. ரெண்டு நேரம் தான் அது ஸ்லோவானது. And it was these two times that it was slowed down. ஆள் சாகர மாதிரி கிடக்குறான், அழுதுகிட்டே காரியத்தை மட்டும் கரெக்டா சொன்னான். முன்னால நம்ம வேண்டாம், சூரியன் 10 பாகை திரும்பி வரட்டும்னா. And he was at the time to death, but when he was crying also he said let the sun turn back 10 degrees. இப்படி தேவன்ட்ட நீ எவ்வளவோ அடையாளம் வாங்கி வேலை வாங்கி இருக்கிற, அடையாளம் வாங்கி பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற, அடையாளம் வாங்கி கல்யாணம் ஆயிருக்கு, அடையாளம் வாங்கி என்னென்னமோ நீ செஞ்சிருக்கிற. ஆனா நீ ஓட்டத்தை முடிக்கும் போது நீ அவர் அடையாளத்தோட போனாதான் அவர் உன்னை அக்செப்ட் பண்ணுவார். Like this you have got the sign from God for your job, for your marriage, for all the things which you have, you got the sign from God, but at the time of your race, at the end of your race you should go with the sign. ஒன்று, firstly விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்ங்கற அடையாளத்தோட தான் ஓட்டத்தை முடிக்கணும். You should finish the race with the sign that you have kept the faith. இரண்டாவது, secondly, அழுது இந்த ஓட்டத்தை முடிக்க கூடாது, சந்தோஷமா ஓட்டத்தை முடிக்கணும். You should not finish the race with tears but with joy. மூன்றாவது, thirdly, துர்ச்செய்தியோடு ஓட்டத்தை முடிக்க கூடாது, நற்செய்தியோடு ஓட்டத்தை முடிக்கணும். You should not end the race with evil news but with good news. இந்த மூணு காரியம் இல்லாத பட்சத்துல உனக்கு அடையாளம் இல்ல, நீ தோற்று போன ஒரு நபர். When these things are not found in you, then you have no sign, it's true, you are defeated. 2 தீமோத்தேயு 4:7 பார்க்கும் பொழுது, 2 Timothy 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், I have fought a good fight, ஓட்டத்தை முடித்தேன். and I have finished my course. எப்படி முடித்தேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept the faith and finished. இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Henceforth there is laid up for me a crown of righteousness. இது செத்தவன் பேசுறதல்ல, ஓட்டத்தை ஜெயமா முடித்தேன்ங்கற நிச்சயம் உள்ள ஒரு மனுஷன் சொல்றது. This is not the one who is dead speaking, but the one who has finished his race and he was having the sure to speak. முதல் அடையாளம், this is the first sign. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept my faith. இது இல்லாம இந்த அடையாளம் இல்லாம உனக்கு என்ட்ரியே கிடையாது. Without this sign there is no entry for you. உன்னுடைய ஓட்டத்தை நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். At the end of your race you should finish with faith. அந்த ஃபர்ஸ்ட் வின் பண்றவன் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கையை நெஞ்சிடுவான், தூக்கிடுவான். He who is winning, he'll automatically lift his hands. நீ கை வைத்தறவன யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது, அவனுக்கு உள்ளுணர்வே வந்துரும், கையை வைத்திருவான். Nobody is asking him to lift his hands, but with the internal ஓட்டத்தை முடித்தேன்னு உன்னுடைய வாயிலிருந்து உன்னுடைய ஆத்மாவிலிருந்து சத்தம் வரும்போது அதோடு இணைந்த ஒரு சத்தம், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். When there is a voice coming from out of you saying, I have kept the faith, you are finishing victoriously. இந்த அடையாளம் இருந்தா ஓகே. If you have this sign, it is all right. சிம்சனை நீங்க படிச்சு பாருங்க. When you read about Samson, அவனுடைய வாழ்க்கையில தோல்வி வந்தது உண்மை. It's true, he had failures in his life. ஆனா லிஸ்ட்ல எங்க வந்துட்டான்? எங்க வந்தாச்சு? விசுவாச வீரர் பட்டியல்ல எபிரேயர் 11ல என்டர் ஆயிட்டான். But he was entered into the list of heroes of faith. தோத்தானே. He had failures. ஆனா இப்ப முடிக்கும்போது எப்படி முடிச்சிருக்கான்? அவனுடைய முடியலாம் முளைச்சிருச்சு, பிரதிஷ்டை மறுபடியும் வந்துருச்சு,
ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிச்சிருக்கான். But at the end of his race, you can see that his has grown up. மனுஷனுடைய பார்வையில நீ தோற்று போன ஒரு நபராக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நீ ஜெயித்தவனாய் நிற்க வேண்டும். Although before the sight of man you have seen to be failed, but before God you should be victorious. இரண்டாவதாக Secondly, அப்போஸ்தலர் 20:24 பார்க்கும் பொழுது Acts 20:24. இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Saint Paul say என் here? ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். I desire to finish my course with joy. அழுது 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 கடைசி நேரத்துல அப்படியே எங்க அம்மா சாகும்போது அப்படியே ரெண்டு கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சது. எதுக்கு வடிஞ்சது? Crying and crying. If you finish the race, when my mother died, she finished her race with tears. What's the reason for it? என் பிள்ளை எல்லாம் இப்படி விட்டுட்டு போறேன்னா Because I'm leaving my children and going. முடிக்கும் போது ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். நான் இவ்வளவு நாள் ஓடி விருதாவா போகல, என் இயேசுவின் முகத்தை பார்க்கிறேன்னு சொல்லி இவங்களெல்லாம் விட்டு போறேன்னு யாரு பாப்பா இப்படி நீ அழுதெல்லாம் பரலோகம் போக முடியாது. When you finish the race, you should finish with joy, saying that I am going to see the face of my Lord, and not be grieved concerning your children that you are leaving them. ஓட்ட முடியும் போது எப்படி முடிக்கணும்? என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நல்லா சந்தோஷமா நான் போறேன், ஏசப்பா வந்துட்டாரு, தூதர்கள் வந்துட்டாங்க, அல்லேலூயா, இப்படிதான் உன்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும். நீ உட்கார்ந்து அழுது 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 பேசக்கூட சக்தி இல்லை, ஆனா கண்ணீர் விடுறதுக்கு மட்டும் சக்தி இருக்கு. அழுதுட்டே போறியா? When you should finish the race, you should say that you should not be worried about me. I am going to see my Lord, and I am going to be with my Jesus, and should finish your race with joy. Are you going to go with cry? உன்னுடைய வாழ்க்கையில ஓட்டம் சந்தோஷத்தோட முடியணும். You should finish your race with joy. அவன் என்ன சொல்றான்? அதனால தான் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். That is why he says, I am not mindful of anything. ஓட்டத்தை முடிக்கும்போது மனைவி, புருஷன், பிள்ளை, வீடு, வேலை, ஆடு, மாடு, குட்டி, இதெல்லாம் உன் மண்டையில ஏற வரவே கூடாது. சிங்காசனம் மட்டும் தான் உன் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. At the time when you finish the race, you should not have anything, whether your wife or your husband or your parent children or your oxen or your cattle, none of these should come into your mind. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன். I desire to finish my course with joy. ஒன்று விசுவாசத்தை காத்துக்கொண்டே ஓட்டத்தை முடிக்கணும், இரண்டாவது சந்தோஷத்தோடு ஓட்டத்தை முடிக்கணும். Firstly, you should finish your race saying that I have kept my faith. Secondly, you should finish the race with joy. இரண்டாம் சாமுவேல் 18ஆம் அதிகாரம். 2 Samuel chapter 18. உன்னுடைய ஓட்டம் நற்செய்தியோடு முடியணும். Your race should finish with good news. பிரதிஷ்டையை காத்துக்கொண்டேன், that I have kept my consecration. பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன், that I have kept my consecration. பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை காத்துக்கொண்டேன், that I have kept the fellowship of the saints. சத்துருவை ஜெயித்தேன், I have overcome the உலகத்தை enemies. ஜெயித்தேன், I have overcome the world. மாம்சத்தை ஜெயித்தேன், I have overcome the flesh. இப்படிப்பட்டதான ஒரு நற்செய்தி உனக்கு இருக்கணும். Such a good news should be found in you. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, reading in 2 Samuel chapter 18, நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓடாதேன்னு சொல்லுது. he is saying that if you have good news, you run. 2 சாமுவேல் 18:22 கடைசியில, என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? 2 Samuel chapter 18 verse 22, he is saying, my son, if you do not have good tidings, then what's this if you're running? எப்படி யோவாப் கேக்குறான் பாருங்க, அவனை பார்த்து. Unto Joab he is asking. சாதோக்கின் குமாரனாகிய அகிமாசை பார்த்து சொல்றான், அவன் ஓடுறாங்கிறான், நீ ஓடாதப்பா, நீ சொல்றபடி உனக்கு சொல்றதுக்கு என்ன இல்ல உன் வாயில? நற்செய்தி இல்ல, ஏன் ஓடுற? வீணா ஓடாத. Then he said to Ahimaaz the son of Zadok, he said to Joab saying, you do not run because you do not have good tidings. 25ஆம் வசனத்துல verse 25, தாவீதுட்ட ஒரு ஒலிமுக வாசல்ல நிக்கிறதான அந்த ஜாமக்காரன் சொல்றான், ஒருத்தன் ஓடி வர்றான் ராஜாவேன்னு சொன்னான். Unto David the watchman who was standing in the fort, he is telling, one man is coming. ராஜா வந்து வெயிட்டிங்ல நிக்கிறான். And the king is waiting. என்ன செய்தி வரும்? What's the good என்ன news? செய்தி வரும்? What tidings? அவனுக்கு வந்து வீட்ல போய் உட்கார முடியல, தூங்க முடியல, ஒலிமுக வாசல்ல நின்னுட்டே இருக்கான். He is not able to go back to his home and sit down. He is standing in the doorstep. அந்த இடத்துல நின்று என்ன யார் வரா, என்ன செய்தி வருதுன்னு அப்ப சொல்றான், ஒருத்தன் ஓடி வர்றான்னு சொல்றான். He is saying being in the gate, he is asking us to, what's the news, why is he coming? 25ஆம் வசனத்துல சொல்லும்போது, verse 25, when he is saying, உடனே அவன் சொல்றான், ஒருத்தனா வர்றான் அப்படினா அவன் வாயில என்ன இருக்கும்? நற்செய்தி இருக்கும். Then the king is saying, if he be alone, there is tidings in his mouth. அப்ப அந்த கிங்கோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? Then how is the king's expectation? எப்படி இருக்கு? நல்ல செய்தி வரணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கான். He is expecting for good tidings to come. உன்னை இந்த பூமியில அனுப்பி இருக்காரு, he sent you to this world, ரட்சித்திருக்காரு, he saved you, உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்திருக்காரு, he has given you a family, பிள்ளைகள் கொடுத்திருக்காரு, he has given you children, வண்டி கொடுத்திருக்காரு, he has given you vehicle, வீடு கொடுத்திருக்காரு, he has given you house, சுகம் கொடுத்திருக்காரு, he has given you health. என்னெல்லாமோ உனக்கு தேவை, நீ எப்பெல்லாம் நீ கண்ணை போண்டியோ முழங்கால் போட்டியோ கொடுத்துட்டே இருக்காரு. Every time you closed your eyes and kneel down, he has been giving you. எல்லாம் கொடுத்துட்டு இப்ப ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆகி உன்னை எடுக்க போறாரு. Now everything is given and closing your project is going to take you away. டைம் இந்த உலகத்துல முடியுது. And your time is going to get over. முடிஞ்சு போகும்போது நீ போகும்போது அவர் என்ன எதிர்பார்ப்பாரு?
When you finish and go, what does he உன்னை expect? பார்த்த உடனே அவர் நீ சொல்லணும் நற்செய்தின்னு, அவர் சொல்லணும் நல்லது உண்மையும் உத்தமமான வேலைக்காரனே உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் வாழ்த்திட்டு உள்ள போகணும். You should say good news, and when he will say, well done, faithful and good servant, you enter into the pleasure of my master. இப்ப அவன் சொல்றான் ஒருவனாய் வந்தால் அவன் வாயில் நற்செய்தி இருக்கும்னு ராஜா சொல்றான். Then the king said, if he be alone, he bringeth good tidings. இப்போ இன்னொருத்தன் ஓடி வர்றான். Now another man came. அப்ப அந்த ஜாமக்காரன் சொல்றான், And that watchman is saying, ராஜாவே இன்னொருத்தனும் ஒருத்தன் ஓடி வர்றான்னு சொல்றான். another man is also coming, he said. அப்ப ராஜா சொல்றான், அவன் வாயிலே கூட நல்ல செய்தி தான்ப்பா இருக்கும். And the king said, in his mouth is also good tidings. 26ஆம் வசனம் சொல்றான், அவன் வாயிலும் நல்ல செய்தி இருக்கும். Even 26th verse we see he bringeth tidings too. இப்போ ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகறாங்க. Now both of them are drawing near. ஓட்டம் முடியற டைம் ராஜாவை நோக்கி வந்தாச்சு ரெண்டு பேரும். The race is going to get over and they're going to come to the king. ஒருத்தன் ஓட்டம் வந்துட்டு இருக்கும்போதே ராஜா சொல்றான், When அந்த ஜாமக்காரன் சொல்றான், as he is running, it's the watchman is saying, இப்ப ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. now two of them are drawing close. ஜாமக்காரன் சொல்றான், முன்னால ஒருத்தன் ஓடி வர்றான், அவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாசின் ஓட்டம் போல இருக்கிறது. And the watchman said, there is one more who is running in the foremost. His running looks like Ahimaaz the son of Zadok. கரெக்ட்டா சொல்றான். And he exactly says, 27ஆம் வசனத்துல ஜாமக்காரன் சொல்றான், ராஜாவே ரெண்டு பேர் வர்றான், அதுல ஒருத்தன் ஃபாஸ்டா வர்றான். ஃபாஸ்டா வரவனுடைய ஓட்டம் எப்படி இருக்கு? சாதோக்கின் குமாரன் அகிமாஸ். And the watchman says that one man of the two is coming fast and one is like the Ahimaaz the son of Zadok. இப்ப ராஜா சொல்றான், அகிமாஸா அவன் நல்ல மனுஷன், அவன் வாயில என்ன இருக்கும்? நல்ல செய்தி. அந்த வசனத்துல இருக்கு. அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான். And the king said, he is a good man and cometh with good tidings. அப்ப பாருங்க, தேவனுடைய எதிர்பார்ப்பு, ராஜாவுடைய எதிர்பார்ப்பு, தகப்பனுடைய எதிர்பார்ப்பு என்னது? ஒரே செய்தி தான், நல்ல செய்தி. ஜெயத்தோடு ஓட்டத்தை முடிச்சேன், சந்தோஷத்தோடு முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதைத்தான் நீ சொல்லணும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். The king's expectation, the father's expectation is all the same, that you should finish the race with joy and you should keep the faith. வந்துட்டான், He's come. ஓட்டம் முடிஞ்சிருச்சு. And his race is over. ராஜா கேக்குறான், என்ன செய்தி என்ன? The king came and asked, what's the news? இவன் சொன்னா, நான் புறப்படும் போது அங்க பயங்கர சத்தமா இருந்துச்சு ராஜாவே, பட் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. And he said, when I was starting there was a great tumult, but I do not know what it was. எப்படி இருக்கும்? இதுக்கா நீ மூச்சு வாங்க ஓடுன? For this did you run so far? நான் ஓடுறேன்னு சொன்னது இதுக்கா? Did we run the race before? ராஜா பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கான், நல்ல மனுஷங்கறான், ஒத்தையில வந்தா அவன் தனியா வந்தா நல்ல செய்தி வந்துருங்கறான், எல்லாம் சொல்லி முடிச்சு இங்க நின்னா, மகனே என்ன செய்தி என்னன்னா, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமா இருக்கிறானான்னு கேட்ட உடனே இவன் சொன்னா, என்னை அனுப்பும்போது அங்க ஒரே சத்தமா இருந்துச்சு ராஜாவே, 29ஆம் வசனத்துல, பட் அது என்னன்னு தெரியல. In verse 29 he says, the king is asking, is all well, and as to how the situation is, he's telling, when I started there was a great tumult, I don't know what it was. ராஜா டென்ஷன் ஆயிட்டான். The king was tensed up. இவ்வளவு தூரம் ஓடிட்டு கடைசில வேஸ்டா வந்துட்டியே. You have run all the race and it's a waste. நான் உன்னை போய் நல்ல விசுவாசின்னு சொல்லிட்டேனே. And I thought that you are a good believer. உன்னை போய் நல்ல ஊழியக்காரன்னு சொல்லிட்டேனே. And I said that you are a good worker. இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிற, அங்க யுத்தகளத்துல இருந்து இவ்வளவு தூரம் ஃபாஸ்டா வந்துட்டு, முன்னால வந்தவனையும் ஓவர்டேக் பண்ணி வந்துட்டு, இவ்வளவு ஃபாஸ்ட்ல வந்து கடைசில நான் வந்தேன் பட் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா, அவன் சொன்னா, போய் அந்த பக்கத்தில் நெல் அப்படினா பயங்கரமான கமாண்ட். ஓடி அப்படியே ஒதுங்கிட்டான் அந்த சைடை விட்டு. And but the king thought that he will have good tidings, and he thought he's a good man, and coming from the war field and to so much a distance he's telling that he does not know what it was, and the king looking at him said, turn aside and stand there. நீ அங்கே போய் நில். 30ஆம் வசனத்துல சொல்றான், நீ அங்கே போய் நில்லு, தள்ளி போய் நில்லு, போடா. Verse 30 he says, turn aside and stand there. ஒன்னதே What's the use of running? முள்ளெல்லாம் காலை குத்திச்சே, இந்த ஃபாஸ்ட்ல வந்தியே, தண்ணி குடிக்காம வேர்த்து விறுவிறுத்து ஓடுனியே, ஓடுனதெல்லாம் all the thorns that tricked you, you ran even without drinking water. What's the use of your running? அடுத்த செகண்ட் அவன் வந்துட்டான். Next second he came. அனுப்பப்பட்ட ஆள் வந்துட்டான், கூஷி வந்துட்டான். And Cushi had come home and said, கூஷி full ஸ்பீட்ல வந்தாலும் இவன் அவனை ஓவர்டேக் பண்ணிட்டான். ஆனா அத பத்தி அவன் கவலைப்படல, அவன் வந்துட்டே இருந்தான். And Cushi, although he came, he overtake him and came, he did not care for it. வந்து நின்ன உடனே, when he came and ராஜா கேட்கிறதுக்கு முன்னால 31ஆம் வசனம் வாசிங்க. Verse 31. இதோ கூசி வந்து, ராஜாவாகிய ஆண்டவனே நற்செய்தி போதும். எப்படி வந்து நின்ன உடனே அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? ராஜாவாகிய ஆண்டவனே நற்செய்தி. And the first word that he said is, tidings, my lord the king. அச்சா வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேற ஒண்ணுமே கிடையாது. வந்த உடனே சொன்னது ராஜாவாகிய ஆண்டவனே
நற்செய்தி கொண்டு வந்தேன். As soon as he came, he did not say any other word, tidings, my Lord the King. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. This is what the Lord expects. நம்ம வாய் போய் அங்க நின்னுட்டு நானு என்ன பண்றதுன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? Well, if we go running there and say, what shall I do? What's the use? கூஷின்னு சொன்னா எத்தியோப்பியன், அவன் ஒரு எத்தியோப்பியன். Kushi means he is an Ethiopian. கருப்புன்னு அர்த்தம். It means he is dark. அவன் ஒரு எத்தியோப்பியன். He is an Ethiopian. ஆனா நீ இந்த உலகத்துல கருப்பாவோ அழகு இல்லையோ திறமை இல்லையோ என்னென்ன இல்லையோ இல்லங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி முடிச்சிடு? நற்செய்தியோடு முடி. You might be dark in this world without any beauty or any talents, but when you finish the race, you finish with good tidings. பார்க்க அழகு இருக்காது. You might not be beautiful to look on. முடி ஸ்டைலா இருக்காது. The hair will not be beautiful. உதடு அழகா இருக்காது. The lips will not be beautiful. வெள்ளை தோல் கிடையாது. There is no white skin. ஆனா இதெல்லாம் பிரச்சனை இல்ல. But this is not a matter. இந்த உலகத்துல நீ என்ன அலங்கோலமா இருந்தாலும் சரி, ஓட்டத்தை முடிக்கும் போது விசுவாச பாதையில நற்செய்தியோடு நீ முடிக்கணும். However disorderly you might be found in the world, when you finish the race, you finish with good tidings. சும்மா தலைய முடிய சுருட்டி விட்டுட்டு இருக்கிற மேக்கப் எல்லாம் போட்டுட்டு நீ தோத்து போறதை விட இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு நீ கருப்பா இருந்தாலும் மனவாட்டியா இருந்தால் போதுமானது. Curling your hair and fashioning yourself with all the designs of the world and failing in this world life, there's no use. If you finish the race with good tidings, it's sufficient. நான் கருப்பா இருக்கிறேன் என்று என்ன செய்யாதீர்கள், பாராதிருங்கள். Do not look at me because I am dark. கலர்லெஸ் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. Colored dress and this is not a matter. Colorless is not a matter. அது ஒரு பிரச்சனையே இல்ல. This is not a matter at all. நம்முடைய போதகமே அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. Our policy is there's no form of godliness. சரி, இங்கே நல்ல மனுஷன் என்று சொன்னதான அகிமாஸ் ஏன் நற்செய்தி சொல்ல முடியவில்லை? Why is this man who is called good man, who is Ahimaaz, could not good tidings? அவங்க அப்பா பேர் வந்து சாதோக். His father's name was Zadok. சாதோக்னு சொன்னா நீதி உள்ளவன் என்று அர்த்தம். Zadok means man full of just. அதனாலதான் அவன் பேரை சொன்ன சாதோக்குடைய பையன் வர்றான்னு உடனே அவன் நல்ல குடும்பத்தில் உள்ள ஆளு அப்படின்னு தான் ராஜா சொல்றான். That is why when the son of Zadok is coming, he said he is of good family. அப்பா நல்லவர்தான். Father was a Zadok. ஆனா சாதோக்குடைய பையன் பேரு அகிமாஸ்னு அர்த்தம். But the old name of Zadok was Ahimaaz. அவனுடைய பையன் பேரு, his son was Ahimaaz. சாதோக்கின் குமாரன் பெயர் அகிமாஸ். The son of Zadok was Ahimaaz. இந்த அகிமாஸ் தான் ஓடிட்டு கடைசில செய்தி இல்லாம நின்னது. It is Ahimaaz who ran and without any message. அப்பா பேரு சாதோக் நீதி உள்ளவன், பையன் பேரு அகிமாஸ் கோபத்தின் சகோதரன். Father was Zadok who is a just person, but the son Ahimaaz is the son of anger. புரியுதா? கோபத்தின் சகோதரன், the brother of anger. எப்படி பேரு? What name it is? உன்னுடைய வாழ்க்கையில கோபத்துக்கும் விரோதங்களுக்கும் பகைக்கும் குரோதங்களுக்கும் நீ இடம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்தால் நீ ஓட்டத்தை முடிப்ப. ஆனா என்ன இருக்காது? நற்செய்தி இருக்காது. If you give room for anger, strife and wrath and bitterness in your life, then you will finish the race but you will not have good tidings. கோபத்துக்கு நீ சகோதரனாக பிள்ளை அண்ணன் தம்பியா நீ மாறிட கூடாது. Do not be a brother or younger brother to anger. நீ கோபத்துக்கு சகோதரனா இருந்தா என்ன பிரயோஜனம்? What's the use of you being a brother to anger? நாம் கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள். We are brethren to Christ. நீ போய் கோபத்துக்கு சகோதரனா இருந்து கடைசில ஓட்ட முடியும். நல்லாதான் இருந்துச்சு, ராஜாவும் ஒன்று நல்லதான் எதிர்பார்த்தாரு, பட் உனக்கு சொல்லத்தான் நல்ல செய்தி வாழ்க்கை இல்ல. If you be a brother to anger, then your race will be over, but you will not have a message. ஆனா அந்த எத்தியோப்பியன் ஆள் கருப்பா இருந்தாலும் அழகு இல்லாட்டாலும் சௌந்தரியம் இல்லாவிட்டாலும் அவனை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் இல்லாவிட்டாலும் அவனுக்குள்ள ஆத்மாவுல நற்செய்தி இருந்தது. But this Ethiopian, although he was black in color, he had no form or comeliness, he had good message within him. ஓட்டமாய் போ, you run fast, அடையாளம் வாங்கி வா, and bring back a sign. இயேசு ஒரு அடையாளத்தோடு உயிர்த்தெழுந்தவராய் பிதாவின் மகிமையின் சன்னிதானத்தில் போய் சேர்ந்தார். Jesus as resurrection, in his resurrection got a sign and went to the right hand of God. நாமும் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்றும் சந்தோஷத்தோடும் நற்செய்தியோடும் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். We should also finish our race keeping the faith and with good tidings and with அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் கர்த்தருடைய கரங்களை நம்மை ஒப்பு கொடுப்போமா? All those who desire, let us give us into the hands of God. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் கிருபை தரப் போகிறார். The Lord is going to give us grace these days. ஏன் இந்த சத்தியம் நமக்கு அளிக்கப்படுகிறது? Why is this truth given to us? ஒருவேளை நம்முடைய ஓட்டத்திலே தாமதித்திருக்கலாம், கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். If we had tarried in this race, the Lord is giving us a warning. ஒருவேளை சூழ்நிலைகளை நிறுத்தி இருக்கலாம், மறுபடியும் ஓடு என்று நமக்கு வார்ன் பண்ணுகிறார். In situations we would have stopped our race, but the Lord is asking us to warn us to run. கர்த்தாவே, என்னுடைய ஓட்டத்தை நான் அடையாளத்தோடு ஜெயத்தோடு
முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடலாம். All those who say that I want to finish my race with a sign and victoriously close your eyes and kneel down. எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓட எனக்கு கிருபை தாரும். In the race that is appointed for me, help me to run with patience. நான் என்னுடைய ஓட்டம் எந்த சூழ்நிலையும் தாமதித்து விட கூடாது. In any situation I should not tarry. எந்த சூழ்நிலையில் நான் நிறுத்தி விட கூடாது. I should not stop in any situation. தேவன் நியமித்த பாதையை விட்டு வேற பாதையில நான் ஓடி விட கூடாது. Leaving the path that God has determined, I should not go on another path. அந்த சூரியனை போல ஒவ்வொரு நாளும் பராக்கிரமசாலியை போல மனவாளனை போல என்னுடைய பாதையிலே நான் சரியாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். Like the sun, as the bridegroom, as a strong man, I should run perfectly in my path. கர்த்தாவே என்னுடைய ஓட்டம் முடியும் போதே Lord, when my race is over, நான் ஜெயத்தோடு முடிக்க வேண்டும். I should finish it victoriously. சந்தோஷத்தோடு முடிக்க வேண்டும். I should finish with joy. நீர் எதிர்பார்க்கிற நற்செய்தியோடு முடிக்க வேண்டும். I should finish with the good tidings. தேவரீர் அந்த கிருபை எனக்கு தாரும் என்று எல்லாரும் வாயை திறந்து கேளுங்கள். Let's all open our mouth and ask Lord, give me such a grace. சத்தியத்தை அனுப்புகிறவர் கிருபையை அனுப்புவார். He who sends the truth will send his grace too. சத்தியம் எத்தனை % வருதோ அத்தனை % உங்களுக்கு கிருபையும் அளிக்கப்படும். To the percentage that truth comes to that percentage. அதை இப்பொழுதே நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். And now itself let us ask of the Lord. இப்பொழுதே நமக்கு தருவார். He will give it now. Shidabalaka thika rabala thidibidika tudabaka tidabanya. Hallelujah, 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 hallelujah. ஆமென். எத்தனை பேர் ஓட்டத்தை நிறுத்தி விட்டீர்கள்? மறுபடியும் ஓட தொடங்குங்கள். ஹல்லேலூயா. ஓட்டத்தை முடித்த உடனே உங்களுடைய உலக ஓட்டத்தை முடித்திருந்தால் என்ன சம்பவித்திருக்கும்? நாம் நம்முடைய நித்திய நம்பி ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் கிருபையாய் நமக்கு இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். ஆமென். இந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடுங்கள். ஆமென். நற்செய்தியோடு ஓட்டத்தை முடிக்க முற்படுங்கள். சீதாபாக்கா சீகாதாபாலா திதாமானியாதாபானா. இந்த பாதை உனக்கு சிங்காசனத்தில் கொண்டு போய் உன்னை சேர்க்கும். Shidabalaka tudabalam tidikadab tidam. Amen, 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 amen. யாருடைய ஓட்டமும் தாமதிக்க கூடாது ஆண்டவரே. யாருடைய ஓட்டமும் நிறுத்தப்படக்கூடாது. நன்றாய் ஓடின அநேகர் ஓட்டத்தை நிறுத்தி விட்டார்களே. மறுபடியும் ஓட பலன், கிருபை, அபிஷேகம், வல்லமை, ஆலோசனை, அக்கினி தாரு. ஓரமக்கா திடபலக்கா திடா ஜெயத்தோடு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்கிற நிச்சயத்தோடு சந்தோஷத்தோடு நற்செய்தியோடு ஓட்டத்தை நான் முடிக்க, நாங்கள் ஒவ்வொருவரும் முடிக்க அருள் செய்யும். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். கர்த்தாவே என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டத்தை கர்த்தாவே விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி முடிக்க எனக்கு கிருபை தாரும். ஜெயத்தோடு முடிக்க உதவி செய்யும். ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நான் நற்செய்தியோடு உம்மை வந்து சந்திக்கணும். எனக்கு உதவி செய்யும். வாயை திறந்து கேளுங்க. கர்த்தர் பலத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் தருவார். துடபலக தீகரபலக திவிகரமானாம் திடாது. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பாட்டிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை
கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord. நம்முடைய ஓட்டம் எந்த நிலவரத்தில் காணப்படுகிறது, எப்படி காணப்பட வேண்டும் என்பதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெயத்தோடு அடையாளத்தோடு நம்முடைய ஓட்டத்தை முடித்து அவரிடத்திலிருந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஜெயத்தோடு முடிக்க கிருபை தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.